இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை இல்லை என்றால் என்ன இல்லை? ஊழியமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? அவருடைய வார்த்தையை தேடுவதற்கு, அவருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்பதற்கு, அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பதற்கு, அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? ஃபஸ்ட்டு எதுக்கு? வார்த்தை இல்லைன்னா யாரும் இல்லை, சபையே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் வார்த்தைக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? வேதத்தில் முக்கியம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்தார் என்றால், இந்த வார்த்தை தான் வானத்தை பூமி சிருஷ்டித்தது. ஹல்லேலூயா. எதை? இந்த உலகத்தை சிருஷ்டித்தது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை இல்லாமல் ஆண்டவர் எதையுமே செய்ய முடியாது. அந்த வார்த்தை எங்கே இருந்தது? சொல்லுங்கள். அந்த வார்த்தை எங்கே இருந்தது? அவருடைய வாயில் இருந்தது. அல்லேலூயா. உங்கள் வாயில் வார்த்தை என்ன வார்த்தை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் வாயில் என்னென்ன வார்த்தை இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? உங்கள் இருதயத்துக்கு தெரியும். அல்லேலூயா. நான் என்ன பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன்றது. ஆனால் நீ இவ்வளோ நாள் நம்ம சபைக்கு வந்து அவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்படலைன்னா நம்முடைய வாயில் வார்த்தை என்ன பண்ணாது? அவனுடைய வார்த்தை பேச முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய வேத புத்தகத்தை எழுதி நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது எதுக்காக கொடுத்தார்? வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டுவதற்கு. வார்த்தையின்படி வார்த்தை என்ன சொல்கிறதோ அப்படியே வாடுவதற்கு தான் என்ன செய்கிறோம்? நம்ம அந்த வார்த்தையை தேடுகிறோம், அந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கிறோம், அந்த வார்த்தையை தியானிக்கிறோம், அந்த வார்த்தையை சொல்லுங்கள் அதன்படி நடக்க முடியும். இந்த மூன்று ஒருத்தருக்குள்ளே இல்லை அப்படின்னா 30 வருஷம் இல்லை 100 வருஷம் கூட அவங்க பைபிளை வாசித்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் வராது. அல்லேலூயா. என்ன செய்யணுமா? எந்த மாற்றங்களும் வராது. ஏன் வராது? அவர் தான் தேடி வாசிக்க சொன்னார். ஏசாயா 34:16 படி அவர் தான் சொன்னார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருன்னு. அவர் தான் சொன்னார் வேத வாக்கியங்களை தியானம் பண்ண சொன்னார். இது மூன்று இல்லை அப்படின்னா எப்படி என்ன பண்ண முடியாது? நம்முடைய ஆவியில் சுவாசம் இல்லை, நம்முடைய இருதயத்தில் வார்த்தை இல்லை. அல்லேலூயா. நம்ம நடையில் அவருடைய கிரியை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா இதை தான் நீங்கள் வேத ஃபுல்லாக நீங்கள் வாசித்தாலும் ஏன் வசனம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம மனசில் ஏன் வசனம் நிற்க மாட்டேங்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் சொல்கிறது? ஏன் அவருடைய வார்த்தை நம்முடைய மனசில் நிற்க மாட்டேங்குது? சொல்லுங்கள். இந்த வார்த்தையை வந்து நம்ம குறைவாக கேட்குறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வார்த்தைக்கு ஒரு எழுப்புதல் வந்தது. என்ன வந்தது? இந்த வார்த்தை வசனம் கேட்பதற்கு. அப்போ இந்த வார்த்தையை வந்து 3 மணி நேரம் நின்று அவங்க என்ன பண்ணுறாங்க? 3 மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை எழுந்து நின்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் வாசிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த எழுப்புதல் ஆவி அவங்க மேலே என்ன ஆயிடுச்சு? வசனத்தின் மேல் ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. அப்போ வாசிக்க சபை என்ன பண்ணிச்சு? நிலைத்திருந்தது. அதன்படி வாழ்ந்து காட்டினார்கள். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை காலையை 10 மணிக்கு ஆரம்பித்து
மறுநாள் இரவு வரைக்கும் தான் நடந்துருக்குது. இதனுடைய வார்த்தை விதைத்தாங்க எழுப்புதன் காலங்களிலே. அல்லேலூயா. 1.5 வருஷம் ஒரு சபையில் கண்டினியூவாக பவுல் என்ன பண்ணுறாரு, ஒரு பட்டணத்துக்குள்ளே 1.5 வருஷம் தரித்திருந்து இந்த வார்த்தைகளை விதைக்கிறார். எத்தனை வருஷம்? 1.5 வருஷம் கண்டினியூவாக விதைக்கிறார். அல்லேலூயா. இப்படி வார்த்தைக்கு மேலே ஒரு எழுப்புதல், வார்த்தையின் எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் எழும்பி என்ன பண்ணுவீங்க? பல மணி நேரம் அந்த வார்த்தைகளை தியானிப்பீங்க. அப்போ அந்த வார்த்தை இருதயத்தில் நிலைத்து இருக்கும். அந்த வார்த்தை இருதயத்தில் நிலைத்து இருக்கும். அது என்ன செய்யும்? கனி கொடுக்கும். அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ முடியும். அது ஏன் நிலைத்து இல்லை அப்படின்னா, அந்த வசனத்துக்கு மேலே நமக்கு என்ன இல்லை? தியானம் இல்லை. அல்லேலூயா. உள்ளே போன வசனங்களை நம்ம என்ன செய்யணும்? அசை போடணும். ஏன் அசை போட முடியல அப்படின்னா, நமக்கு அப்படி பயிற்சி இல்லை. என்ன இல்லை? பயிற்சி இல்லை, முயற்சி இல்லை, வாஞ்சி இல்லை, வைராக்கியம் இல்லை, முதிர்ச்சி இல்லை. புரியுதுங்களா? நம்ம அதுக்காக பிரயாசப்படுறதில்லை. ஏன்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ணுற, இந்த உலகத்தை பார்த்துனே இருக்கிறனால இந்த உலகத்தினுடைய சரியத்து பிரகாரமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆவியில் களி கூற முடியல ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தையில் நிலைத்து இருந்தால்தான், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க பண்ணது எது? உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை நிலை தியானிக்கும் போது தான் நிலைத்திருக்க முடியும். என்ன செய்ய முடியும்? தியானிக்கும் போது தான். அப்படின்னு வேதத்தில் ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறார் தியானன்னு. அப்போ அதை நிலைத்திருக்கும் போது தான் அது என்ன செய்யும்? அந்த வார்த்தை தியானிக்கும் போது அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அல்லேலூயா. அந்த வார்த்தை உள்ளே போகும்போது நம்ம ஏன் அதில் கவனம் வைக்கிறதுனால பிசாசு அந்த வார்த்தை என்ன பண்ணிடுறான்? சண்டே கேட்ட மெசேஜை மண்டே கேட்டால் என்ன பண்ண முடியல? என்னம்மா பண்ண முடியல? யாராலும் சொல்ல முடியல. போன வாரம் என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? அதே போன வாரம் நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு எத்தனை லட்சம் போட்டிருக்குன்னு கேட்டு பாருங்கள், டக்குன்னு சொல்லுவாங்க. போன வாரத்தில் யாராவது உங்களை திட்டி இருந்தால் கூட என்ன பண்ணுவோம்? அது மனசில் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா இந்த நெகட்டிவான வார்த்தைக்கு நம்ம எப்பவுமே இடம் கொடுத்துட்டோம். அல்லேலூயா. நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி என்ன பண்ணுது? இந்த நெகட்டிவான வார்த்தைக்கு என்ன பண்ணுது? செவி கொடுத்து அதுக்கு இரையாக்கிச்சு. இப்போ நம்ம சரீரம் ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் இருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தையை என்ன பண்ண முடியல? நிலைத்திருக்காத ஒரு என்ன பண்ணுது? நமக்குள்ளே இந்த உலகத்தை காரியத்தையே யோசிக்கணும். சாப்பிட்றது, தூங்குறது, அப்புறம் யார்கிட்ட போய் என்ன பண்ணுறது? குடும்பத்தை குறித்து நான் அவ்வளோ வாங்கிட்டேன், என் வீடு வாங்கிட்டேன், இடம் வாங்கிட்டேன், இந்த 2 பிள்ளைங்களை பெற்றுட்டேன், எல்லாமே யார் கொடுத்ததுன்னு அதுவே தெரியாது அவங்களுக்கு. அல்லேலூயா. எல்லாமே நம்ம நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமே போகிறோம். யாராவது இங்கேருந்து எதனா கொண்டு போக முடியுமா? எதுவுமே கொண்டு போக முடியாது. ஒன்று கொண்டு போக முடியும், நீ செய்த நற்கிரிகளை கொண்டு போக முடியும். அந்த நற்கிரியை செய்ய முடியாது. ஏன் முடியாதுன்னா, அதுக்கு தியானம் இல்லை. தியானம் பண்ணிங்கன்னா நற்கிரி என்ன பண்ண முடியும்? வேதத்தை தியானம் பண்ணுறவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்கம்மா. தியானம் பண்ணுறது தான் அப்படியே வாழ முடியுன்றார் ஆண்டவர். அது சொல்ல பாருங்க, இந்த வார்த்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம், அப்போ அவன் என்ன செய்கிறானோ செய்ய நினைச்சானோ அது ஆண்டவர் சித்தமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இயேசுவாகிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? நீ பலங்கொண்டு திடமனதாக இரு, இந்த வேதத்தை என்ன பண்ணிக்க, இரவும் பகலும் தியானமாக இருந்து, அப்போது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அங்கே தியானமாக இருக்கிறதெல்லாம் வாய்க்கும். அந்த தியானமாக இருக்கிற மாதிரி தான் செய்ய முடியும். தியானமாக இருக்கு. இதுதான் ஆண்டோடைய அந்த ஃபண்டமெண்டல், அதாவது அடிப்படை சத்தியங்கள். அல்லேலூயா. அந்த அடிப்படை சத்தியம் இல்லாதனால சபைகள் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனோ சபை இருக்கிறது. நாங்கள் போகாத சபை கிடையாது. ஏகப்பட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 சபைக்காவது போயிடுறோம். அல்லேலூயா. 50-70 வரைக்கும் போகிறோம். ஆனால் ஜனங்கள் எல்லாமே எப்படி இருக்கிறாங்க? ஒரு குழந்தைங்கள மாதிரி தான் இருக்கிறாங்க. நல்ல வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சியில் தேறினவளாக இல்லை, பூரணமாகப்பட்டவளாக இல்லை, புருஷர்களாக இல்லை, சம்பூரணமாக அவர்கள் வசனத்தில் வளர்ந்து பெருகினவராக இல்லை, நற்கிரிகள் இல்லை. அல்லேலூயா. நற்சாட்சி இல்லை. குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பொதுவான வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான். அல்லேலூயா. 30 வருஷம் சர்ச்சுக்கு வரவங்களுக்கு கூட பிரச்சனை இருக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்கள். 20 வருஷம் சர்ச்சுக்கு வரவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குமா? இப்போ நான் 25 வருஷம் சர்ச்சுக்கு போகிறேன் ரட்சிக்கப்பட்டு. இப்போ எனக்குள்ள பிரச்சனை இருந்தால் நான் என்ன பண்ண முடியாது? எங்கே போய் ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. அது செய்வதுக்கு என்ன காரணம்னா, பிரச்சனைகள் எடுப்பதற்கு
இந்த வார்த்தையில நிலைத்திருந்து இதை இரவும் பகலும் விடாத, இதுதான் நமக்கு மூச்சு, இதுதான் ஜீவன், இதுதான் நமக்கு பலன், இதுதான் ஆரோக்கியம், இதுதான் எல்லாமே, இதுதான் பரலோகத்துக்கு சுமந்து கொண்டு போகும். அல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தை, அப்போ இந்த வார்த்தை ஒழியாத வார்த்தை உன் இருதயத்தில் நிரப்பப்பட வேண்டும். இதற்காக பிரயாசப்படணும். இதற்காக என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். இதற்காக உனக்குள்ளே ஒரு வாஞ்சி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், உனக்குள்ள போராமல் இருக்கணும். ஆண்டோடைய வார்த்தை மேலே விடமாட்டேன் ஆண்டவரே, வைராக்கியம் இருக்கணும், அதிகமாக பரிசுத்த வைராக்கியம், அல்லேலூயா, பக்தி வைராக்கியம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும் போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீ நாளுக்கு நாள் என்ன பண்ணுவேன்? அந்த வசனத்தின் வழி வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ தான் ஆளை என்னன்னு தெரியும், ஊழியர்னா என்னன்னு தெரியும், ஊழியனா என்னன்னு தெரியும், பரிசுத்தனா என்ன தெரியும், பரலோகனா என்னன்னு தெரியும், எதுக்கு நம்ம முக்கியம் கொடுக்கணும்னு தெரியும், எது முக்கியம் இல்லை, எது முக்கியம் என்று, எது விசேஷம் எது விசேஷம் இல்லைன்றது எல்லாமே இந்த வார்த்தை நம்மளை புடமிடும். அல்லேலூயா. அதனால தான் வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? இதை இரவும் பகலமாக தியானிங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிட்டார்? கிருபையினால் ரட்சித்தார். என்ன செய்தார்? எபேசு 2:8 வாசிக்கணும். கிருபையினால் நான் என்ன பண்ணிக்கிறேன்? உங்களை ரட்சித்தேன். அல்லேலூயா. இரண்டாவது, மாறுபாடான சந்ததியில் விட்டு உன்னை விலக்கினேன். அப்போஸ்தலர் 2:40 சொல்கிறாரு, மாறுபாடான சந்தையிலேருந்து நீங்கள் வந்துட்டீங்க வெளியா, மறுபடியும் அதே மாறுபாடான சந்தைக்குள்ளே உட்காந்துட்டீங்க போயிட்டு. அல்லேலூயா. அதெல்லாம் என்ன பண்ண? ரட்சிக்கப்பட்டதுக்கும் ரட்சிக்கப்படாததுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. எல்லாம் எப்படி இருக்கிற வீட்டில் சொந்த பந்தத்தில் எப்படி இருக்கிறீங்க? ஒரு ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறீங்களா? அதே 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசின வார்த்தையை அவங்க முன்னாடி பேசினுக்கிறீங்களே. புரியுதுங்களா? அப்போ மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்? மாறுபாடான சந்ததியிலேருந்து விலகி வந்துட்டோம். வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். விலகி உங்களை என்ன பண்ணிக்க? ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அல்லேலூயா. இப்போ மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்கள் வந்துட்டீங்க, மறுபடியும் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுபாவம் என்ன பண்ணல? ஜென்ம சுபாவம், உங்களுடைய சுய சுபாவம், இதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுது? அறுத்து எடுக்குது. புரியுங்களா? அவங்ககிட்டே உட்காடுறீங்க, மறுபடியும் அவங்க சுபாவம் உங்களுக்குள்ளே வந்துடுது. அப்போ அந்த மாறுபாடான ஒரு சந்ததி விட்டு நீ விலகாமல் இருந்தால் நாமோ மறுபடியும் அவங்களுடைய சுபாவம் என்ன பண்ணுவாங்களே? தொத்திக்கும். அல்லேலூயா. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. நீங்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு. அந்த ஜெபமும் ஆண்டவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஏன்னா அது வசனத்தின்படி ஜெபம் பண்ண முடியல, தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்க முடியல, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜெபம் இல்லை, தேவனுடைய இருதயத்தை அறியாமல் இருக்கிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. அதனால் சபை வளர்ச்சி அடைய மாட்டேங்குது, புதிய ஆத்துமாக்கள் உள்ளே வர மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அந்த மாறுபாடான உள்ள சந்ததிக்குள்ளே உட்காந்துருக்குறோம். புரியுங்களா? அதனால் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண மாட்டேங்குது? அதே வார்த்தை தான். நீங்கள் என்னென்ன பேசுனீங்களோ பழைய காலகட்டத்தில் அதே வார்த்தை மறுபடியும் என்ன பண்ணுறோம்? அதே கோபம், அதே எரிச்சல், அதே வாதமான வார்த்தைகள், வாக்குவாதங்கள், அதே என்ன பண்ணுறோம்? பிரச்சனைகள், அதே களவு, மற்றவங்களை என்ன பண்ணுறது? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு இதே சொல்லி காலத்தை ஓட்டுறோம். எது முக்கியன்றது நமக்கு தெரியல. அல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு வியாதியோடு போகிறாங்க. அவங்க திரும்பி வரும்போது எப்படி வராங்க? திரும்பி செத்துட்டு வராங்க? ஆரோக்கியமாக வராங்க. ஏன்னா அங்கே பணம் செலவுப்பட்டுருக்குறது. அவ்வளோ பணம் போட்டு அந்த டாக்டரை போய் பார்த்து, ஐயோ எனக்கு இந்த பகுதியில் வலிக்குது, இந்த பகுதியில் வலிக்குது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்கும் சொல்லி பணத்தை செலவு பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 3 மாதம் 2 மாதம் அவங்க பெட்டில் இருக்கிறாங்க, 1 மாதம் இருக்கிறாங்க, அப்புறம் 15 நாள் இருக்கிறாங்க, 10 நாள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன ஆகுது? வரும்போது எப்படி வராங்க? ஆரோக்கியமாக வராங்க. ஒரு ஆலயத்துக்கு வந்து ஒரு வியாதி குணமாகாது போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய பிரசனம் இல்லை, வார்த்தை இல்லை, வசனம் இல்லை, சத்தியம் இல்லை, அது கேட்கறதுக்கு சரியான இருதயம் இல்லை. அல்லேலூயா. வசனம் வந்தாலும் அது கேட்கறதுக்கு என்ன வேணும்? நல்ல ஒரு இருதயம் இருந்தால் தான், பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயம் இருந்தால் தான் அது வசனம் உள்ளே போய் உட்காந்து வேலை செய்யும். அப்போ 20 வருஷம் 30 வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம சுபாவம் அப்படியே இருக்குது, மரணம் சந்திக்குது, இந்த ஆத்மா கொண்டு போய் சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஆத்மா பரலோகம் போகுமா? போகாது. ஏன்னா இடுக்கமான வாசலில் போகிறங்க. இப்போ நம்ம இவ்வளோ பேருக்குன்னா இவ்வளோ பேர் போகணுன்றது ஆண்டு சித்தம். ஆனால் இவ்வளோ பேர் போக முடியாது. ஏன் போக முடியாது? இடுக்கமான வாசல். சிலது அந்த உலகத்தை விட்டு நம்ம வெறுக்கணும், அது வெறுக்க முடியல.
புரியுங்களா? சில சீரியலை வெறுக்க முடியல, சில சினிமாவை வெறுக்க முடியல, சில யூடியூப்பை வெறுக்க முடியல. 1000 யூடியூப்பில் நம்ம மெசேஜ் கேட்டால் வளர்ந்துட முடியுமா? அப்படியாங்கன்னா போட்டுக்கிறார் ஆண்டவர். போட்டுக்கிறாராம்மா? நீ எவ்வளோ யூடியூப்பில் மெசேஜ் கேட்டுருந்தாலும் நீ எடுத்து வேதத்தை தேடி தியானிக்க ஆரலாம், அது உனக்குள்ளே என்ன பண்ணாது? நம்ம கிரியை செய்யாத நடக்காது. நீ எவ்வளோலாம் மெசேஜ் கேட்டுக்கோ. நான் அந்த பாஸ்ட்டை கேட்டேன், இந்த பாஸ்ட்டை கேட்டேன், அதை கேட்டேன். அதை ஒரு ஊர்க்கா மாதிரி, புரியுதுங்களா? என்னது? உன் சாப்பாட்டில் ஊர்க்கா வைக்கிற மாதிரி தான் அது. அது உன்னை பூரண விடுதலை ஆக்காது. நீ உட்காந்து மேயணும். சத்தியத்தை தேசத்தில் குடியிருந்து என்ன பண்ணணும்? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். நீங்கள் தான் மேயணும். மேயறது யார் மேய முடியும்? யாரோ மேய்ஞ்சி அனுப்பணும், அதை போய் மேய முடியுமா? சொல்லுங்கம்மா. நீங்கள் மேயணுன்னா என்ன பண்ணணும்? பசுமையான புல் எங்கே இருக்குதுன்னு போய் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் தேடணும். அது வேதம் தான், அது பசுமையான புல். அல்லையா? அங்கே தான் மேய்ச்சல் இருக்குது. உனக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்கம்மா, வாசிங்க அந்த வசனத்தை. இந்த வசனம்லாம் ஞாபகம் வராது. அல்லையா? அதே வாக்குத்தத்த வசனம் கேளுங்க, டக்குன்னு நம்ம சொல்லிவிடுவோம். அல்லையா? ஏன்னா வாக்குத்தத்தை நம்ம பெற்று என்ன பண்ணுறோம்? எந்த வாக்குத்தத்தை நிறைவேறாது. நிறைவேறணுன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறது 10 நாள் ஜெபம் பண்ணணும். பாருங்கள், 10 சங்கீதம். அவங்களுக்கு கரங்களை தட்டுங்க முதலாவது. பாருங்கள், என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பணும். அப்புறம் என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். என்ன சொல்லிட்டாரு? தேசத்தில் என்ன பண்ணிக்க? நீ குடியிருக்கிற சத்தியத்தை எங்கே போய் மேயிறது? எங்கேம்மா மேயுது சத்தியத்தை? எங்கே சத்தியம் இருக்குது நீ தான் தேடணும். எங்கே பசுமையாக இருக்குதுன்னு என்ன பண்ணுறாங்க? எங்கே பசுமையாக இருந்தால் அங்கே தான் என்ன பண்ண முடியும்? மாடை கொண்டு போய், கரம்பாக இருக்குது, உங்களுக்கு ஒரு 4 மாடு இருக்குது, அதை கொண்டு போய் என்ன பண்ண முடியாது? கரமான இருக்கிறத நீங்கள் வைக்க ஒரு 2 ஹவர் நிற்க வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? மாடு ஒன்றுமே இல்லை, பசுமையே இல்லை, புல் இல்லை. அந்த இடத்துல போய் வச்சு நீங்கள் மாடு மேய்க்க முடியுமா? முடியாது. என்ன ஆகும்? எதுவுமே அங்கே கட்டிட்டு வரீங்க மாட்டை, ஒரு நாள் ஃபுல்லாக மாடு எப்படி இருக்கும்? மெலிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பால் என்ன பண்ணாது? கொடுக்காது, வியாபாரம் ஆகாது, பணம் கையில் கிடைக்காது. அப்படின்னா ஆகும்? மாட்டை நம்ம விற்க வேண்டியதாகிடுச்சு. அல்லையா? அது மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பசுமை நீங்கள் பலன் அடையலை அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கோடையில் எடுத்து நாங்கள் வச்சிட்றாரு. இந்தப்பா, அதனால் எல்லாருக்கும் ஒரு கோடையில் கையிலே வச்சுங்க. நீங்களே என்ன பண்ணிங்க? உங்களுக்குள்ளே கனி இல்லைன்னா நீங்களே என்ன பண்ண மரத்தை அவர் வச்ச கோடையிலே நம்ம எடுத்து நம்ம தான் வெட்டிக்கிறோம். ஏன்னா கனி இல்லாத மரம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். அப்போ ஒரு நல்ல மேய்ச்சல் அடையணுன்னா சத்தியத்தை என்ன பண்ணோம்? மேயணும். எப்படி மேயுது? நீங்கள் தான் வேதத்தை இரவும் பகலும் எடுத்து என்ன பண்ணோம்? அதான் மேயிறது. ஐயோ அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணலை, பைபிள்லாம் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம், இது மாதிரி யூடியூப்பில் என்ன பண்ணுறேன், நிறைய மெசேஜ் கேட்டு நான் வளர்ந்துறேன் அப்படின்னா எப்படி வளர முடியும்? ஏம்மா சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணுன்னா ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க பாடுறது அப்படியே நீங்கள் பாடினா ஆராதனை முடியுமா? ஆண்டவர் ஒரு சேவ் பண்ணிவிட்டு கேசட்டில் எடுத்துகிட்டு அது பிறகு அதை ஆராதனை பண்ண ஆராதனை எடுத்துக்கொள்வாரா? நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவரா இல்லை செத்துட்ட ஆண்டவரா? ஜீவனுள்ள ஆண்டவர் ஜீவனுள்ள ஆராதனை தான் கேட்பார். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஆனால் இன்றைக்கி எல்லாம் எந்த ஆராதனை கேட்குறீங்க? ஏற்கனவே படித்து முடிச்சு சென்றாயிடுச்சு. அந்த மாதிரி ஆராதனை கேட்டு என்ன பண்ண பழக்கமாகிடுச்சு. கொரோனா டைமில் ஒரு முடிவு இல்லாத நேரத்தில் அப்படி தான் ஆராதனை நடந்தது. அல்லையா? ஆனால் இப்போ எப்படி ஆராதிக்கணும்? நீ உயிராக இருக்கிற, ஆண்டவர் உயிராக இருக்கிறாரு. அப்போ எந்த ஆராதனை கேட்பார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்த சாப்பாடு உனக்கு போட்டால் சாப்பிடுவியா? என்னம்மா எட்டுன்னு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துன்னு கொடுக்குறாங்க, தான் சாப்பிடுவியா? நீயே சாப்பிட மாட்டேன்ற. 10 நாள் சாப்பாடு கூட என்ன பண்ண மாட்டான்? சாப்பிட மாட்டோம். ஆனால் என்னைக்கோ செய்த சாப்பாட்டை இன்றைக்கி ஆண்டவருக்கு இதுதான் ஆராதனை அப்படின்னு சொல்ல முடியாது. நீ மேயினா வேதத்தை தர. இல்லையா? இதில் இருந்து என்ன பண்ணு? வாசி. ஆதியாகமம் வெளிப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? வசனம் நிரம்பி இருக்கிறது. இருக்கா இல்லையா? இந்த புத்தகத்தை காட்டில் வேறு ஏதாவது மேன்மையான புத்தகம் இருக்குதா? என்ன இருக்குதாம்மா? நம்ம போய் என்ன பண்ணோம்? நிறைய புத்தகத்தை வாங்குகிறோம். ஆனால் இந்த புத்தகத்தை அறிஞ்சிட்டு அந்த புத்தகத்தை படிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த புத்தகத்தை அறிஞ்சிட்டு நீ பைபிளை வாசித்தனா உனக்கு அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய ஆவி உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறோம், அவங்களுடைய சுபாவம் உங்களுக்குள்ளே வந்துடும். அவங்க எந்த ஹேங்கில் எழுதிக்கிறாலும் அந்த ஹேங்கில் போயிடும். இப்போ நான் உங்களுக்கு கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தேன், அதில் என்னை பற்றி எங்கன்னா எழுதிக்குதா? எல்லாமே வசனம் தேடி கண்டுபிடிச்சி எழுதப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் அதை போய் பார்த்துங்க? டெய்லி பார்க்குற மாட்டேன். கரைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அந்த புத்தகம் வாங்கினாங்க. நான் தினந்தோறும் அந்த அதிகாரத்தை பார்க்குறேன்.
பார்த்து எழுதுகிறேன். ஒரே ஒரு சிஸ்டர் தான், 2 3. ஏன்னா அதில் வந்து வசனம் இருக்குது, எந்த கட்டுக்கதை இல்லை. ஆனால் அது வந்து நமக்கு பிடிக்காது. வசனம் யாருக்குன்னா பிடிக்குமா? பிசாசுக்கு பிடிக்காது. அது மாதிரி யாருக்கு பிடிக்காது வசனம்? யாருக்குள்ள அசுத்தாவி இருக்குது அவங்களுக்கெல்லாம் வசனம் என்ன பண்ணாது? பைபிள் வாசிங்கனாவே கஷ்டமாக தெரியும். அப்படின்னா அவங்களுக்குள்ள யார் இருக்கிறது? யாருமா இருக்குது? அசுத்தாவி இருக்குது. ஏதோ அசுத்தாவி, ஏதோ கோபமுள்ள ஒரு அசுத்தாவி இருக்கும், இல்லை பொய் சொல்கிற ஆவி இருக்கும், இல்லை முறுமுறுக்கிற ஆவி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது யாருமெல்லாம் நீ கசந்து கொள்கிற ஆவி இருக்கும், யாராவது நீ வெறுக்கிற ஆவி இருக்கும், இல்லை யாராவது உங்களுக்கு சொல்லி உங்களை திட்டினவங்க நீங்கள் மன்னிக்காது இருந்தால் அந்த மன்னிக்காத ஆவி ஒன்றுக்குள்ளே இருக்கும். அது என்ன பண்ணோம்? பைபிளை எடுக்காதே. என்ன செய்யும்? பைபிள் எடுத்து என்ன பண்ணிடாதே? படிச்சிடாதே, அதை மேய்ஞ்சிடாதே. ஏன் அப்படின்னா அந்த ஆவி உங்களை வந்து என்ன பண்ணோம்? வசனத்து மேலே பசிதாக உண்டாக்காது. அதனால தான் ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? இந்த வசனத்தை என்ன பண்ண முடியும்? மேய முடியும். அப்போ ஆவியன் இருக்கிறாரா? ஆவியனு ஏன் இருக்கிறதில்ல? ஆவியனு சொல்கிறாரு கரெக்டாக டைமோட ஆலயத்துக்கு வான்றோம், நம்ம என்ன பண்ணுறோம்? லேட்டாக வரோம். அப்போ ஆவியன் என்ன பண்ணுவார்? சொல்லி 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 பார்ப்பாரு, அப்புறம் அவரே அமைதியாகிடுவார். அவர் உணர்த்துவார், அந்த உணர்வு உனக்கு தெரியாது. ஆவியன் தான் உனக்கு உணர்த்துறாரு, புரியுங்களா? ஆவியானு தான் உன்னோடு கூட இருக்கிறாரு. அப்போ ஆவியானு இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? வேதத்தை தேட முடியாது, ஆராய முடியாது, தியானிக்க முடியாது. அந்த ஆவியான வந்து அதை தான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன பண்ணுறாரு ஆவியை ஆண்டவர்? ஃபஸ்ட்டு ஆவியை நம்ம மேலே ஊற்றணும். உங்களுக்குள்ள ஆவி ஏன் இல்லை அப்படின்னா அந்த ஆவிக்கு நீங்கள் செவி என்ன பண்ணுற? ஆவியான இறங்கிடுவார். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படியாதனால அந்த ஆவியானவர் உங்கள் வீட்டில் நீங்களும் கணவன் மனைவி இருக்கிறீங்க. கணவன் மனைவி இருக்கும்போது கணவன் சொல்கிறதெல்லாம் வந்து மனைவி செய்யலை. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அமைதியாகிடுவார். அவரை ஆக மாட்டீங்களா? இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் மனைவி கேட்கல, கணவன் கேட்கல, நீங்கள் எப்படி ஆகிடுவீங்க? பேசுவீங்களா, அமைதியாகிடுவீங்களா? என்னம்மா பேசினே இருப்பீங்களா, இல்லை அமைதியாகிடுவீங்களா? எதுக்கும் பதில் வரல, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அமைதியாகிடுவீங்க. அப்படியே அமைதி ஆக ஆக வாய் என்ன பண்ணோம்? அந்த ஆவியை உங்களை கட்டிடும். அது பிறகு உங்களால் பேசவே முடியாது. பேச முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஒருவருக்கு வீட்டில் தான் இருப்பீங்க 2 பேரும், ஆனால் யாருக்குள்ளே அந்த பேச்சு இருக்காது. சாப்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? பேச்சு. அதே போல் தான் உனக்குள்ள இருக்கிற ஆவியன் உனக்குள்ளே இருக்கிறாரு. அவர் சொல்லதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா அவர் அமைதியாகிடுவார். அது பிறகு நீ என்ன செய்தால் என்ன பண்ணாது? அந்த நிலைமை தான் யாருக்கு வந்தது? யூதாஸுக்கு வந்தது. அந்த நிலைமை தான் அனேனியா சப்பேரில் வந்தது. அந்த நிலைமை தான் ஏசாவுக்கு வந்தது. அந்த நிலைமை தான் சவுல் ராஜாவுக்கு அந்த நிலைமை தான் வந்தது. அல்லேலூயா. ஏன் அந்த ஆவி இது சவுல் மேலே ஆவியானு இல்லையா? சவுல் மேலே ஆவியானு இருந்தாரே இல்லையா? இருந்தார். ஏன் குறி சொல்கிற ஆவிட்டு போயிட்டான்? தாவி சொல்கிறாரே இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் என்ன பண்ண மாட்டேன், இவரை கொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ அபிஷேகம் இருக்குதே, ஏன் அவருக்கு அங்கே போனார் அப்படின்னா கீழ்ப்படியில். உள்ளுக்கிற ஆவியானுக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியில். உடனே ஆண்டவர் விலகிட்டார், புரியுங்களா? ஆனால் அவனுக்குள்ளே அந்த அபிஷேகம் இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டாம? ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால ஆவியான் பேச முடியாது. ஏன்னா ஆவியான் நம்ம துக்கப்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது. அதனால தான் எப்பவுமே ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். முடியலையா இல்லையா, ஆவியான் சொல்லுவதெல்லாம் அதை உணர்த்துகிற ஆவியானவர். நம்முடைய ஆவியான யார்? அவர் வரும்போது உங்களை என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார், உணர்த்துவார், கண்டிப்பார், சிட்சிப்பார், போதிப்பார், உபதேசிப்பார், கற்றுக் கொடுப்பார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஒரு நாள் அவரே தூக்கின் மேலே போவார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவர் உங்களுக்குள்ளே தக்க வைக்கணும்னா அவர் என்ன சொல்லணும்னா இயேசு பற்றி தான் சொல்லி தருவார். 16-13 மாதத்து பாருங்கள். யோவான் 16-13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ அங்கே என்ன சொல்ற? சுயமாய் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை நடத்துவார். யார் நடத்துவார்? எப்படி பேசணும், எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எங்கே போகணும், எங்கே வரணும், எல்லாம் யார் நடத்துறது? ஆவியானவர் நடத்தணும். அவர் நடத்துக்கிறான்னு இந்த வசனம் எங்கே எழுதுறாரு? எப்போ ஆவியானவர் வந்தார்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் தான் இறங்கி வராரு. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 தான் ஆவியானவர் இறங்குறாரு சபையின் மேலே. ஆனால் அவர் சொல்கிறது எப்போ?
யோவான்லே சொல்கிறாரு, 16-13 சொல்லிடுறாரு. அப்போ வரப்போகிறவர் வந்தார்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்போ அவர் முதல்ல என்ன செய்யணும்? சத்திய ஆவியாக அவர் வரும்போது ஃபஸ்ட்டு சகல சத்தியத்தை என்ன பண்ண கற்றுக் கொடுக்கணும். அப்போ சகல சத்தியம் வேதத்தில் ஆதியாகட்டும் வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்தாதான் நீங்கள் நடக்க முடியும். அதில் அரைகுறையாக படிச்சிங்கன்னா பைபிளில் அங்கே ஒரு நீதிமொழிகளில், இங்கே ஒரு சங்கீதத்தில், இல்லை அது வாசித்தா வாங்கிக்கலாம், அப்புறம் யூடியூப்பில் ஒரு மெசேஜ், அப்புறம் சர்ச்சில் வந்து சண்டே ஒரு மெசேஜ், இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது. உங்களை தத்து எடுத்துட்டார் ஆண்டவர், ஒன்று விலை கொடுத்து வாங்கிட்டார். இப்போ நீ யாருடைய பிள்ளை? இவ்வளோ நாள் உலகத்தில் இருந்தீங்க, நரகத்துக்கு போகிற ஆட்களை ஆண்டவராக இயேசு என்ன பண்ணார்? எபேசு 2:8 கிருபையினால் உன்னை ரட்சித்து கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்த்துட்டார். அப்போஸ் 2:47 அல்லேலூயா. இப்போ சபைக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ வந்துட்டு பிறகு சத்திய ஆவி என்ன பண்ண உங்களை? அவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவார்? ஃபஸ்ட்டு சத்தியத்தை கற்றுக்கொள்ள நடத்துவார். ஃபஸ்ட்டு ஆண்டவரை நீ பாடி மகன்ன்றது ஆண்டு சொல்லலை, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கேளுப்பா அப்படின்றாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறதெல்லாம் கேட்காம நீ என்ன பண்ண முடியாது? நான் சொன்னதை நீ கேட்கலன்னா நீ அது மாதிரி என்ன பண்ண முடியாது. உன்னுடைய ஆராதனை நான் என்ன பண்ண மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அதை கேளு. ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்கிற? சகல சத்தியத்தை கேள், சகல சத்தியத்தை மேய் அப்படின்றாரு. தாவீது எழுதுகிறாரு, தேசத்தில் குடியிருந்து என்ன செய்? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுன்றாரு. அப்போ தேசத்தில் குடியிருக்கிறோம், சத்தியம் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு உன் கையிலே இருக்குது. அல்லேலூயா. சத்தியம் எங்கம்மா இருக்குது? கையில் இருக்குது. அதை என்ன பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டு அதை மேய மாட்டேன்ற. எதோ மேய்ஞ்சால் என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் வளர்ச்சி வராது. அப்படின்னா முயற்சி பண்ணுவோம். அப்புறம் நீயே ஜெபம் பண்ணி அப்புறம் ஜெபம் என்ன பண்ணோம்? நீ கேட்கறதுலாம் வராதனால ஜெபம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் ஆண்டவரே இல்லைன்னு ஒரு நிலைமைக்கு வந்துடும். எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம், புரியுங்களா? ஆண்டவர்கிட்ட வந்து இந்த மியான்மரில் நாங்கள் போயிட்டு வந்தோம். எத்தனையோ பேர் சபைக்கு வந்து பல நாள் 10 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டு அப்புறம் கடவுளே இல்லைன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சபையில் வந்தால் யார் இருக்கணும்? அங்கேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. இங்கே அங்கே யார் இருக்கணும்? ஏசு இருக்கணும். ஆனால் இருக்கிறவங்கிட்டே ஏசு இல்லை. எல்லாமே அதே நிலைமையில் தான் இருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தாங்களோ அப்படியே நிலைமை இங்கே இருந்தால் என்ன பண்ணலாம்? அவங்க மறுபடியும் திரும்பி அங்கேயே போயிட்டாங்க. அப்போ ஏன் போனாங்க? அங்கே யாருக்கிட்டையுமே யாரும் இல்லை. கிறிஸ்துவ சுபாவத்தை பார்க்க முடியல. கிறிஸ்து தான் சபையில் இருக்கிறாரா இல்லை யாருக்கு இருக்குது? யாரும் அந்த வசந்தப்படி வாழ முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியல? சத்தியம் தெரியல. மேலும் அப்படியே என்ன பண்ணுறாங்க? ஒரு மாடு மேலேயே மேயுது, எப்படி இருக்கும்? நல்ல கீழே தானா இருக்கும், அதுக்கு சாரம்ஸ் அதிகமாக இருக்கும் புல்ல. மேலே மட்டும் அப்படியே மேய்ஞ்சா எப்படி இருக்கும்? நீங்கள் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு மோந்து மட்டும் பார்த்துன்னு இருந்தது என்ன முடியாது, வயிற்றுக்கு போமா? என்ன பண்ணோம்? எடுத்து புசிக்கணும். அப்படி சொன்னார் ஆண்டவர். நீங்கள் மேலேயே அப்படியே மேலே 4 வசனம், அங்கே ஒரு வசனம், இங்கே ஒரு வசனம், அவர் சொன்ன வசனம் இவர் சொன்ன கூட்டிக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம்? ஏதோ மனசுக்கு தேர்த்திக்கிறோம். அப்படி தேர்த்ததெல்லாம் நீ வரைகளும் போக முடியாது. நீ கொடுத்த வேதத்தை 7 முறை உங்களுடைய இருதயத்தில் போய் வெளியே வருதா? உனக்கு ஒரு இருதயம் இருக்குது. அந்த இருதயத்தில் என்ன இருக்குது? எல்லா பாவங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குமா? எல்லா பாவம் இருக்கும். அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு உண்டு? உன் கையில் இருக்கிற சத்தியத்துக்கு தான் உண்டு. அல்லேலூயா. டைரெக்டாக ஆண்டவர் வந்து உன் தலைமையில் கை வச்சு ஒவ்வொரு சபையிலும் வந்து போகிறாருன்னா ப்ராப்ளம் கிடையாது. நீ பைபிளை வாசிக்க தேவையில்லை. இல்லை ஆண்டவர் தன் தூதர்கள் அனுப்பி எல்லாரையும் பரிசுத்தப்பட சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? தூதருக்காக காத்திருப்போம். ஆனால் அவர் வேதத்தை எழுதி கையில் கொடுத்துட்டாரு. இந்த சத்தியம் இருதயத்தில் கொண்டு போய் வைத்து நீ இதை தியானிக்கும் போது அந்த என்ன பண்ண ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள் என்ன செய்யும்? ஆத்மா மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாவம் அடிக்கப்பட்டு உள்ளே இருக்கிற மனுஷன், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ணுவான்? புதிதாக்கப்படுவான், மறுரூபாக்கப்படுவான், சேஞ்ச் ஆவான். வாழ்க்கையில் அவன் மாற்றங்கள் வரானுது உள்ளான மனுஷனுக்குள்ளே. உன்னை உள்ளான மனுஷன் தான் உன்னை ஒரு நாளாக நடத்துகிறான். டெய்லி யார் நடத்துறது உங்களை? உனக்குள்ளுக்கிற ஆத்மா தான் உன்னை வழி நடத்துது. ஆத்மாவில் வந்து வசனம் இல்லாத வேறு எதை இருந்தால் அதை நடத்திடும். நீ எதை சேகரிக்கிறாயோ அதுதான் உன்னுடைய முடிவு. நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் உன்னுடைய முடிவு. அப்போ சத்தியத்தை நீ கொண்டு போய் இருதயத்தில் இருந்தால் தான், இருதயத்தில் இருந்தாலாவது ஆத்மா பலப்படுகிறது. அல்லேலூயா. இந்த உள்ளான மனிதன் பலப்படுகிறான். அப்போ இந்த சத்தியத்தை யார் மேயினோ? அறிவில்லாமின் காலங்களில் கர்த்தர் காணாது போல் இருந்தார். ஆனால் இப்போ என்ன வந்துடுச்சு? அறிவில்லாமின் காலங்களிலே கர்த்தர் என்ன செய்தாரா? காணாது போல் இருந்தார். இப்போ என்ன இருக்குது? இப்போ அறிவு வந்தாச்சு. இப்போ எல்லாம் வந்து அறிவு தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து கணவன்னா யார் தெரியும்? ஒரு காலத்தில்
50 100 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா கணவனா யாருக்கும் தெரியாது மனைவிக்கு. அல்லையா? புருஷன் யாருன்னு தெரியாதான். குடும்பத்தில் நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், புரியுங்களா? அந்த வீட்டில் 7 பேர் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் எத்தனை பேர்? அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க. எல்லாமே அண்ணன் தம்பிங்க. அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, புரியுங்களா? ஆனால் யார் யாருடைய மனைவின்னு எனக்கு என்ன பண்ணல. நாங்கள் ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணுறோம். யார் யாருடைய மனைவி, யார் யாருடைய பிள்ளைங்க அப்படி என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே அந்த பிள்ளைங்க அதெல்லாம் அவுட் சைடு பண்ணி தான் அவங்க தூக்குறாங்க. சரி, இந்த பிள்ளைங்க அவுட் சைடு பண்ணால் இவங்க தூக்கி அதை சுத்தம் பண்ணி ட்ரெஸ்ஸு போட்டு நிற்க வைக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இந்த குழந்தைக்கு எது அம்மானு யாருக்குமே எங்களுக்கு என்ன பண்ணுது, அந்த அளவுக்கு அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அந்த ஒற்றுமையினால் என்ன பண்ண முடியல, அந்த வீட்டில் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க. எல்லாமே போய் சாப்பாடு செய்கிறாங்க, எல்லாமே ரொட்டி செய்கிறாங்க. எங்களை உட்கார வச்சுட்டு உட்காந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு பெரிய பிள்ளைங்க, நீங்கள் உட்காருங்க அப்படியே அமைதியாக, நாங்கள் செய்து போடுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுது, எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவங்க செய்து போடுறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் யார் யாருடைய புறம் யார் கனவையான்னு தெரியும். 7 பேர் சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் ஒருத்தர்கிட்ட தான் அது கொடுக்குறாங்க சம்பளத்தை. ஒரே அண்ணங்கிட்ட கொடுத்துட்றாங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு எத்தனை லட்சம் என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துனே இருக்கிறாங்க. பிள்ளைங்க என்ன வேணுமோ எல்லாருக்கும் ஒரே இதாக லெவலாக வீடு ஃபுல்லாக இருக்குது. இத்தனைக்கும் அவங்க வந்து பெரிய ஆவிக்குரிய சபையில் இல்லை, அவங்க ஒரு சாதாரணிகள் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள். அப்போது கர்த்தர் அங்கே எங்கே இருப்பார், அங்கே ஒரு மனம் இருக்கிறது தான் இருப்பார். நீங்கள் சத்தியத்தை மெய்ந்தால் தான் வளர்ச்சி அடைய முடியும். இல்லையா? நீங்கள் இந்த சத்தியத்தை விட்டுட்டு நான் சர்ச்சுக்கு வந்து போகிறேன் அப்படின்னா, சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம், சத்தியத்தை அறிவு தான் வந்துன்னுக்குறோம். ஏதோ சர்ச்சுக்கு வந்து எதுக்கு போயின்னுக்குறோம், நம்ம சர்ச்சுக்கு சும்மா வந்து போகிறோம். சண்டே கேட்குற சண்டே மெசேஜே மண்டேலாம் என்ன பண்ணோம், ஒரு வாரம் ஃபுல்லாக போய் நீங்கள் அதை தேடணும், தியானிக்கணும், ஆராயணும். இதுதான் நம்முடைய வேலை. ஏன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணிட்டாரு, விலை கொடுத்து வாங்கிட்டார். புரியுங்க? நீங்கள் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கிட்ட பிறகு அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? நீங்கள் நல்ல ஒரு நெக்லஸை வாங்குறீங்க, அது யாருக்கு சொந்தம்? அது யாராவது வந்து இழுத்தாங்கன்னா என்ன பண்ணுறீங்க, போராடுறீங்க, அது கூட ரத்தம் சிந்துறீங்க, போராடி அதே என்னுடையது, அதே நான் வாங்கின்னு வந்தேன் அப்படின்ட்டு. புரியுங்களா? இருக்கிறமா இல்லையா? அதே போல் ஆண்டவர் நம்மளை கொடுத்து அவர் வாங்கிட்டார் விலை கொடுத்து. இப்போ அவர் நம்மளாம் யாருக்கு சொந்தம்? இப்போ நம்ம ஆண்டவருக்கு சொந்தம். புரியுங்களா? இப்போ ஆண்டவர் சொந்தம். நீங்கள் அந்த பொருளை வாங்கின்னு வந்தீங்களே, இஷ்டத்து போல் நீ வேலை செய்யணும் சொல்லுவோம். எனக்கு நீ என்ன பண்ண, அடங்கி இருக்கணும், நான் சொல்கிறதுல தான் நீ இருக்கணும். அப்போ அந்த பொருளை எங்கே வைப்போம், எங்கெல்லாம் வைக்கணுமோ எங்கே வைப்போம். நம்ம ஒரு 10 சவரம் வாங்கின்னு வந்துட்டீங்க, கைட்டி எங்கன்னா செல்ஃப் மேலே வீட்டு வாசலில் வச்சுட்டு போவோம். என்ன செய்வோம், வீரை துறப்போம், அது பாதுகாப்போம், பாதுகாப்பான இடத்துல வைப்போம். அதே போல் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். இல்லையா? அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யணும். யார் சொல்கிறதெல்லாம்? ஆண்டவர் சொல்ல இல்லைங்க ஆண்டவரே எனக்கு டைம் இல்லை, எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் சொல்லத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் அதிகாலை எழுந்து தேட சொன்னார். 4 மணிக்கு எழுந்து எத்தனை பேர் தேடிங்க பைபிளை? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். 4 மணிக்கு நான் இருட்டோடு எழுந்து ஒரு அதிகாரத்தை வாசித்து தேடி தியானித்து ஆராய்ந்து பார்த்தேன். அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்தேன், அந்த ஒரு அதிகாரத்தை எடுத்தேன், தேடினேன், ஆராய்ந்து பார்த்தேன், தியானித்து பார்த்தேன். அது மட்டும் கரங்களை உயர்த்து காட்டுங்க. ஒரு அம்மா மட்டும் தூக்குறாங்க. தேடி இருக்கிறாங்களா? வேதத்தை தேடினீங்களா? எப்படி ஆராய்ந்து பார்த்தீங்க? ஆராய்ந்து பார்க்கல, ஆனால் ஆராயணும். என்ன செய்யணும்? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நிதானிக்கிறான். அப்போ நம்மளாம் ஆவிக்குரியலாம் இல்லை சரீர மாம்சக்குரியவர்களா? ஆவிக்குரியது ஏன் ஆராய்ந்து பார்க்க முடியல? எவ்வளோ கிளாஸ் எடுத்தாலும் எவ்வளோ சொல்லி தந்தாலும் என்ன பண்ண முடியல, அதை மட்டும் ஞாபகத்தில் வைக்க முடியல. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே இருக்கிற காரியங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சா. அப்போது நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. அது ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்கணும். நான் ஆராய்ந்து பார்க்க மாட்டேன், நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது, வளர்ச்சி வராது, கை கொள்ள முடியாது, சுபாவம் மாறாது. உங்களுக்கு எப்போ பார்த்தா இந்த உலகமே அப்படியே உலக நோக்கத்தில் தான் இருப்பீங்க. எப்பவுமே இந்த மாம்சம் இழுத்து கொண்டு போயிடும். ஏன்னா மாம்சமே நமக்கு சத்துரு இல்லை, நம்முடைய மாம்சமே நமக்கு என்ன இருக்குது, சத்ருவாக இருக்கிறது. அது அது தன் பக்கம் இழுத்துக்கும். நான் சொல்கிறதா நீ செய்யணும், நீ சொல்கிறதா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரியாக என்ன பண்ணோம், மாம்சமானது உங்கள் ஆத்மாவை சாப்பிட்றோம், ஆத்மாவை வருகைக்கு போகாதபடி தடுத்துறோம். புரியுங்களா? மாம்சத்தை நீங்கள் ஒடுக்கி, மாம்சத்தை நீங்கள் கீழ்ப்படுத்தி, மாம்சத்தில் நிறைய ஜெபம் உபவாசம் பண்ணி அதிகம் இந்த வயிறை கட்டுப்படுத்தி, வயிறை என்ன பண்ணோம்,
அது கேட்கறதும் போடாமல் கொஞ்ச நாள் என்ன பண்ணுனீங்க, அதை வெறுமை ஆக்க 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 அது தன்னுடைய ஆத்மா, நம்ம இந்த சரீரம் வந்து ஆத்மாவுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா என்ன பண்ணோம், இந்த சரீரம் கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுத்தீனே இருந்தீங்கன்னா இந்த ஆத்மாவை என்ன பண்ணிடும், வருகைக்கு போகாதபடி தடுத்துரும். அதனால தான் வேதத்தில் பார்க்குறோம், உபவாசம். இயேசு கிறிஸ்து 40 நாள் என்ன பண்ணார், இரவும் பகலமா உபவாசம் பண்ணினார். நீங்கள் பண்ணுறீங்களாமான்னா அது இயேசு பண்ணார், அவர் வேலை. என் வேலை என்ன இல்லை. 40 பகல் 40 இரவு அவர் ஜெபம் பண்ணினார். எங்கே ஜெபம் பண்ணார்? ஒரு வனாந்தரத்தில். அந்த வனாந்தரம் யார் இருந்தது? காட்டு மிருகங்களுக்குள்ளே. அல்லேலூயா. அப்போ அவர் 40 பகல் 40 ஜெபம் பண்ணார். அவர் எதுக்கு ஜெபம் பண்ணார்? ஆவியானவர் என்ன பண்ணார்? வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் அப்படின்னு இருக்குது. உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஜெபத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பார். பல நாட்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. பல நாட்கள் ஜெபிக்கும் போது உணவை எடுக்காமல் கொஞ்சம் தண்ணீரை குடிச்சுக்கின்னு கொஞ்சம் திராட்சை ரசத்தை எடுத்துக்கின்னு நீங்கள் அப்படியே நீங்கள் வளர்ந்து உங்கள் சரீரத்தை ஒடிக்க கொஞ்சம் நல்லா என்ன பண்ணோம், ஆத்மாவுக்கு என்ன பண்ணோம், அந்த சரீரம் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தை நீங்கள் ஒடுக்கலைன்னா என்ன பண்ண முடியாது, அது கீழ்ப்படியாது. புரியுங்களா? அது என்ன செய்ய, தன் பக்கம் இழுத்துக்கும். அப்போ ஆத்மா என்ன பண்ணுது, இந்த சரீரத்துக்கு இறையாக மாறிடுது. அல்லேலூயா. ஆனால் அதான் சொன்னார், உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து. அப்போ சுகம் எங்கே வேணும், வாழ்வு எங்கே வேணும்? சுகம் எங்கே வேணும், வாழ்வு எங்கே வேணும்? ஆமாம், சொன்னாங்க பாரு அவங்க. ஆத்மா வந்து ஆத்மாவில் வாழ்வு வேணும், வாழ்க்கை நல்ல வாழ்வு ஆத்மாவில் வேணும். சரீரத்தில் என்ன வேணும், சுகம் வேணும். அதான் ஆத்மா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலையும். அப்போ எல்லாவற்றிலும் இந்த பூமியில் உனக்கு 70-80 வருஷம் ஆண்டு கொடுத்துருக்குறான். அதில் வாழ்ந்து நீ என்ன பண்ணியிருக்கணும், உன் சரீரத்தில் சுகமாக இருக்கணும். அப்போ இந்த ஆத்மாவுக்கு வாழ வைக்கிறது தான் வேத வசனம். ஆத்மா தான் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். ஆத்மா தான் வளரணும். ஆத்மா தான் பலப்படணும். ஆத்மா தான் வருகைக்கு ஆயத்தமாகணும். ஆத்மா தான் பரலோகத்துக்கு போவோம். அந்த பரலோகத்துக்கு போகிற ஆத்மாவுக்கு நீங்கள் உணவு கொடுக்காமல் வாழ வைக்காமல் சரீரத்துக்கு மட்டும் நீங்கள் வாழ வச்சிங்கன்னா அந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். அல்லேலூயா. ஆத்மா போமா? நீயே ஆத்மா என்ன பண்ணிட்ட, கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்துக்கு வந்து பைபிள் வசனம் தேடாமல், தியானிக்காமல், ஆராயாமல், உபவாசம் பண்ணாமல், இரவு ஜபத்தில் பங்கு பெறாமல், அதிகமாக சரீரத்தை ஒடுக்காமல், கீழ்ப்படுத்தாமல் அப்படியே காலத்தை ஓட்டி லாஸ்ட்டில் மரணம் சந்திக்கும் போது இந்த ஆத்மா நரகத்துக்கு போய் சேர்ந்துடும். கீழான பாதாளத்துக்கு போயிடும். அதுக்கு பிறகு உங்களை தப்பி வைக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, அதனால் நீ இப்போ பரலோகம் போகணும். ஏன் போகலை, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு மாம்சத்துக்குரிய காரியங்களே செய்திருந்தேன். அல்லேலூயா. நீ செய்யறது உனக்கு ஆண்டவருக்கு உனக்கு வந்து என்ன வருது, நான் கரெக்டாக தான் செய்கிறேன்னு நீ நினச்சேன். ஆனால் வசனத்தின்படி நீ செய்யறதெல்லாம் எப்படி இருந்தது? வசனத்தின்படி இல்லை, தேடலை, வேதத்தை தியானிக்கலை, வேதத்தை ஆராயலை, வேதத்தை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லலை, சுவிசேஷத்தை அறிவிக்கலை, அநேகர்களுக்கு போய் என்ன பண்ணல, ஜெபிக்கலை, அனுதுபுறம் ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கலை. புரியுங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கலை, அவங்களாம் ரட்சிக்கப்படாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ ரட்சிக்கப்பட்ட உன் வீட்டார் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் 10 வருஷத்துக்கு. ஏன் இது வரைக்கும் ரட்சிக்கப்படலை? இன்னும் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஏன் என்ன பண்ணுகிறாங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டார் என்ன பண்ணியிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஏன் ரட்சிக்கப்படலை? உங்கள் இடத்துல என்ன இருக்குது? அவங்களுக்காக நீ சரியாக ஜெபிக்கலை, அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாக ஜீவிக்கலை, அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணல, நீ இயேசுவை சொல்லலை, இயேசுவை பற்றி வாழ்ந்து காட்டல. அதனால் அவங்க இது வரைக்கும் ரட்சிக்கப்படலை. நம்ம மேலானவங்களை மட்டும் அப்படியே தேடிக்கிறோம். ஆனால் மனசுக்குள்ளே என்ன இல்லை, கர்த்தருடைய வசனம் இல்லை, வசனத்துப்படி வாழ முடியல, வசனத்துக்கு இடம் கொடுக்கலை, வசனத்தை ஆராய்ந்து பார்க்கல, தியானிக்க பண்ணல. அதெல்லாம் நம்ம செய்யாதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர மாட்டேங்குது. ஆனால் அறிவின் காலத்தில் தான் இருக்கிறோம். நமக்கு வந்து நல்லது கெட்டது தெரியும். புரியுங்களா? நமக்கு நல்லது கெட்டது தெரியுமா தெரியாதா? நம்ம உங்களுக்கு முன்னாடியே கொண்டு வந்து ஒரு கோல்டும் வைரத்தை வச்சோட என்ன பண்ணுறோம், எது கோல்டு எது வைரன்னு நமக்கு தெரியுமா தெரியாது? அந்த அறிவு இருக்குதா இல்லையா? அந்த அறிவு இருக்கும்போது ஏன் இந்த அறிவு இருக்க மாட்டேது அப்படின்னா, நமக்கு வந்து என்ன பண்ணோம், அது மேலே ஒரு அசதி. நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், மறைத்தா எங்கன்னா எப்படி என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஏற்கனவே சத்தியம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சில உபதேசங்களும் உபதேசாச்சு. நீ சர்ச்சுக்கு வந்தீனே இருந்தால் போயிடுவோம் பரலோகத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சர்ச்சையில் சொல்கிறதெல்லாம் கேட்டு வசனத்தை வாழாமல் எப்படி போவாங்க? சர்ச்சுக்கு வந்திருக்கிற, ஆனால் நீ போகணும், வருகைக்கு என்ன செய்திருக்கணும், வசனத்தின்படி வாழணும்ல.
வசனத்தின்படி வாழணும், வசனத்தின்படி நடக்கணும், வசனத்தின்படி சொல்லணும், மற்றவங்களுக்கு போய் சாட்சியை ஜீவிக்கணும். அப்புறம் அவங்களாம் மனம் திரும்பங்களை கொண்டு வரணும். உன்னால் நீ போய் எல்லாத்தையும் சொல்லணும். உங்கள் வீட்டார் ஃபுல்லாக ரட்சிக்கப்படுறதுக்கு சாட்சியை ஜீவித்தா தான் அவங்க வருவாங்க. நீ சாட்சியை ஜீவிக்கலாம் வருவாங்களா? உன்னுடைய சுபாவம் பார்த்து அவங்க வரமாட்டாங்க. ஏன் கணவன் ரட்சிக்கப்பட முடியலன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய நற்கிரிகள் இல்லை. நீங்கள் கணவருக்கு முன்னாடி கோவப்படும் போது அப்போ இயேசு என்ன பண்ணுறீங்க? அவருக்கு துக்கத்தை உண்டாக்கிறீங்க. நீ கோவப்பட்டா இயேசு என்ன பண்ணுறாரு? அவர் அடித்தாலும் வாங்கிக்கின்னு நீ என்ன அடிச்சாலும் அடிச்சுக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தன்னை விட்டு கொடுக்கும்போது அவர் ஒரு நாள் மனம் திரும்புவார். நீ என்ன சொல்கிற, நான் கேட்குறது, நான் போய் தாக்கணும் சர்ச்சுக்கு அப்படின்ட்டு அவரோட சண்டை போட்டு வந்தால் என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் உங்களோட பேசுவாரா? உங்களை கொண்டு போய் வரிகளை கொண்டு போய் நிற்க வைப்பாரா? எனக்கு சர்ச்சை தான் முக்கியம், எனக்கு கணவரை முக்கியம் கிடையாது. எனக்கு பிள்ளைங்க தான் முக்கியம், எனக்கு கணவரை முக்கியம் கிடையாது அப்படின்லாம் ஆண்டவர் தப்பாக பைபிள் எழுதி வைக்கல. நீ ரட்சிக்கப்பட்டுட்டே உன் வீட்டை ரட்சிக்கப்படனா நீ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு முன்னாடி இயேசுவே நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுடைய தாழ்மை வெளிப்படுத்தணும், இயேசுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தணும். இயேசு போல் எப்படி வாழ்ந்தார், இயேசு எப்படி வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணிட்டார்? பாடுகளை சகித்தார். அல்லேலூயா. உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டார், துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் யாரெல்லாம் குத்தினாரோ அவர் மன்னித்தார். அந்த மாதிரி இயேசுவின் சுபாவம் நமக்குள்ளே வரணும்னா நீங்கள் வேதத்தை தேடி ஆராய்ந்து தியானிக்கு தான். அப்போ தான் அதை நீங்கள் படித்தாதான் வேதம் புரியணும் அப்படின்னு சொல்ல ஆண்டவர். நீ வேதத்தை எடுத்து உட்காந்தா கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அதான் 8:28 வாசிக்கிறோம் அப்போஸ்தலர்ல. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பாருங்க, அல்லேலூயா. ஒரு மனுஷன் பைபிள் எடுத்து வாசிக்கிறாரு. அவர் ஒரு பெரிய யார்? அவர் மந்திரி. ஆனால் அந்த மந்திரி வாசித்து கொண்டிருக்கும் போது உடனே ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? பிலிப்புக்கிட்டே பேசுகிறாரு, நீ போய் என்ன பண்ணிவிடு, அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். ஏன் அப்படின்னா அவருக்கு அதை வாசிக்கிறது அவருக்கு தெரியலன்னு யாருக்கு தெரியும்? பிதாவுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். இப்போ தேவனுக்கு ஆவியானவருக்கு தெரியும். அதுக்கடுத்தது யாருக்கு தெரியும்? அவர் வாசிக்கிறது அவருக்கே தெரியாதுன்னு அவருக்கே தெரியும். அல்லேலூயா. நான் என்ன வாசிக்கிறேன்னு எனக்கு புரியல. ஆனால் அவர் பைபிளை வாசிக்கிற போது உடனே ஆவியானவர் சொல்கிறார் பிலிப்புக்கு, நீ புறப்பட்டு போய் என்ன பண்ணு, அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். ஏன் சொல்கிறார் அது? நீ பைபிள் எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதை தேடி வாசித்தீங்கன்னா, அதை ஆராய்ந்து வாசிக்கிறதுக்கோ இல்லை தியானம் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு வாஞ்சி இருந்தால், நீ பைபிளை கையில் அடிக்கடி எடுக்கிறன்னா உன்னோடு கூட ஒரு ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணிவிடுவார். அல்லேலூயா. இல்லை யாராவது ஒருவர் கொண்டு கற்றுக் கொடுப்பார். எப்படியாவது நீ வசனத்தில் வளரணும். நீ வாசிக்கிற ஆவியானவர் எங்கே தூங்கினுக்கிறார் அப்படி இருந்தது. நீ எடுக்காதனால உனக்குள்ளே அந்த வாஞ்சி இல்லாதனால, நீங்கள் வசனத்தை வேதத்தை உட்காரத்துக்கு டைம் இல்லாதனால பிசாசு உங்கள் மடியிலே உட்காந்து நான் சொல்கிறதெல்லாம் இப்போ நீ செய் அப்படின்வான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வேலை என்ன அப்படின்னா, 8 மணி நேரம் நீ வேலை செய்தாலும், நீ 8 மணி நேரம் தூங்கினாலும், 4 மணி நேரம் உன்னுடைய சொந்த வேலை செய்தாலும், 2 மணி நேரம் உன்னுடைய உற்றார் உறவினை நீ கவனிக்க போனாலும், சுவிசேஷ அறிவிக்க போனாலும், 2 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்காந்து நீ கர்த்தரை எதிர்பார்த்து, ஆண்டவரே நீ என்னோட பேசுங்க, நான் இன்றைக்கு வசனத்தை இன்றைக்கி 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறேன், இந்த முழு பைபிளை எனக்கு முடிப்பதற்கு, தேடுவதற்கு, ஆராய்வதற்கு, தியானிப்பதற்கு எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நீ ஒரு ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் உட்காரும் போது கர்த்தர் உனக்கு ஆவியான உண்மையில இறங்கி உனக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் பைபிளை எடுக்கணுன்றது அந்த வாஞ்சி இல்லாதனால, ஏற்கனவே உங்கள் மனசில் நான் ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு ஏதோ போதுன்ற நிலைமையில் இருக்கிறதுனால அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படாது இருந்துறீங்க. அல்லேலூயா. இப்படியே வாழ்க்கையில் ஜனங்க கூட்டம் கூட்டமாக வருதுங்க சபைக்கு. அந்த சபையில் அவங்களுடைய நிலைமை எந்த சுபாவம் மாற மாட்டேங்குது. கிறிஸ்துவன் என்று என்ன பண்ண முடியல. எல்லாமே அப்படி கிடையாது. சிலங்க என்ன பண்ணுறாங்க, தன் வாழ்க்கை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரால் மாற்ற முடியாதா? உங்கள் சுபாவம் எதுவுமே மாறவே முடியாது அப்படின்னு எங்கன்னா சொல்லிக்கிறாரா? இல்லை உங்கள் வீட்டுக்காரர் மாறவே முடியாது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் மாறவே முடியாது அப்படி என்ன எழுதி வச்சிட்டாரா? எதுவுமே இல்லை.
ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. நீ வாசிக்கும் போது ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறாரு. நீ நடக்கும் போது உன்னோட கூட வருகிறார், தூதர்களை கட்டளையிடுறாரு. நீ தனிமையாக இருக்கும்போது அவர் உன்னோடு வராரு. அல்லேலூயா. ஆனால் நீ எதுக்கு முக்கியம் கொடுக்கணும்னு அறியாமையினால தான் காலங்கள் செல்லுது. நாட்கள் செல்ல 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 அது என்னன்னு அறியாமல் லாஸ்ட்டில் மரணம் சந்திக்கும் போது உன் ரட்சிப்பு நிறைவேறாதே நீ என்ன பண்ணி மறிச்சிடுற. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். பிலிப்பியர் 2:12 சொல்கிறார் ஆண்டவர், உன் ரட்சிப்பு உனக்குள்ளே நிறைவேறணும்னா நீ என்ன செய்யணும்? ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். இப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அதிக நடுக்கத்தோடும் அதிக பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ என்ன ரட்சிப்பு நிறைவேறணும்? இதுக்கு தான் வசனம் என்ன பண்ணியிருக்கணும்? தேடினோம், ஆராயணும், தியானிக்கணும். அப்போ தான் அது அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு பார்க்க முடியும். இந்த வசனத்துக்கு லிங்க் எங்கே இருக்குது? நம்ம எதுவுமே தேடுறதில்லை. இந்த வசனம் வாசிக்கிறோம், இந்த வசனத்தை கேட்குறோம், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட. என்ன ரட்சிப்பு நிறைவேறுது? ஏற்கனவே தான் ரட்சிக்கப்பட்டு உட்காந்துருக்கேன்னு மறுபடியும் என்ன ரட்சிக்கப்படுறது அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா வராதா? ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற அதுக்காக என்ன பண்ணியிருக்கணும்? பயபக்தியோடு நடுக்கத்தோடு என்ன பண்ணோம்? அந்த ரட்சிப்பு நிறைவேற உங்களுக்குள்ளே ஒரு பிரயாசம் இருக்கணும், பிரயாசம், முயற்சி இருக்கணும். அப்போ என்ன ரட்சிக்கப்பட்டேனே? நான் வந்து ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதுக்கு பிறகு என்ன இருக்குது? ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கிறீர்கள், எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு பிறகு பரிசுத்த ஆவியினாலும் பெற வேண்டும். எதுக்கு பரிசுத்தாய் வேணும் அப்படின்னா, பரிசுத்தாயின் மேலே வரும்போது தான் நீ இந்த வசனத்துக்குள்ளே வளர முடியும். அல்லேலூயா. அதில் ஒரு ஞானஸ்தானம் இருக்குது, அந்த ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்புறம் அக்னினால் ஒரு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்பட்டோம் இதே அந்த குழந்தைங்க சொல்கிற மாதிரி ஏபிசிடி கற்றுக்கணப்பா. ஆனால் நீ 10ஆம் கிளாஸுக்கு போ அப்படின்னா 10ஆம் கிளாஸில் போய் ஏபிசிடியை கற்றுக்கொடுத்தா எப்படி இருக்கும்? 1ஆம் கிளாஸில் தான் ஏபிசிடி கற்றுறோம். எத்தனை வரைக்கும் ஏபிசிடி கற்றுறாங்க? 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் கற்றுறாங்க. 2ஆம் கிளாஸில் இருக்கா கற்றுறாங்களா? இல்லை. அப்போ அந்த ஏபிசிடியே கடைசி வரைக்கும் படிச்சுனே அந்த அண்ணா வருது. அல்லேலூயா. அப்போ வளர்ச்சி இருக்காது. அப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம நிறைவேற முடியாது. அப்போ நிறைவேறுதுன்னா என்ன? அங்கே ஏதோ ஒன்று கேட்குறார் ஆண்டவர், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பிரயாசப்படுங்கன்றார். அப்படின்னா பிரயாசப்படுறது, அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நான் என்ன செய்யணும்? புரியுங்களா? அப்போது ஒரு ரட்சிப்போடு முடியல, நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அந்த ரட்சிக்கப்பட்டனே, அதோடு நான் நிற்கலை, அடுத்த ஸ்டேஜுக்கு வான்றாரு. அல்லேலூயா. அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணேன்? அப்போ ஒரு பூரண ரட்சிப்பு இருக்கிறது, அதுக்கு பிறகு ஒரு நித்திய ரட்சிப்பு இருக்கிறது, முடிவு பிறந்த நிலைத்திருப்பின ரட்சிக்கப்படுவான்னு வசனம் இருக்கிறது. உங்களுக்கு ரட்சிப்பு அளிக்கும்படி நான் வருவேன்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பை நிறைவேற நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்கம்மா. பிரயாசப்படணும். அப்போ எப்படி பிரயாசப்படுறது? சொல்லுங்கம்மா. ரட்சிப்பு நிறைவேற நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஏன் பிரயாசப்பட முடியல அப்படின்னா, நமக்கு அடுத்த ஸ்டேஜ் தெரில நமக்கு. அதே ஏசாயா 33:6 என்ன சொல்லுது? பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பாருங்க, இங்கே என்ன சொல்கிறாரு? பூரண ரட்சிப்பு. அல்லேலூயா. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களில் உறுதியாக இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அந்த பூரண ரட்சிப்புன்றது ஒரு பொக்கிஷமாக மாறுது. அப்போ அந்த ரட்சிப்பு நிறைவேறினா, அப்போ பூரண ரட்சிப்பு நீ பூரணமாகப்படணும். குழந்தையே பிறந்தால் குழந்தையாகவே இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தை அந்த 25 வருஷம் அது குழந்தையாகவே இருந்தால் அந்த குழந்தை கல்யாணம் ஆக முடியுமா? குழந்தை மாதிரியே பேசுது, ஆனால் வளர்ந்துடுச்சு. ஆனால் பேச்செல்லாம் எப்படி இருக்குது? குழந்தையாகவே பேசுது. 25 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தையாகவே பேசுது, குழந்தை போலே பேசுது, குழந்தை போலே வீட்டில் வாழுதுன்னா அந்த தாய் தகப்பன் சந்தோஷப்படுவாங்களா?
இல்லை அந்த தாய் தகப்பன் வந்து ஏன் தான் இது பெத்தன்னு சொல்லுவாங்களா? சொல்கிறாருல ஆண்டவர். இந்த யூதாஸுக்காக என்ன சொன்னார்? பிறவாழ்மல் இருந்தாலும் நன்மை அப்படின்னாரு. ஏன் சொன்னார்? அவன் பிறக்காத இருந்தால் நன்மைன்றாரு. அப்போ ஏன் சொன்னார் அவனை? இப்போ அது மாதிரி நம்ம பிறந்துட்டோம், ஆனால் நம்ம ஆண்டவருக்காக எதுவுமே செய்யலை. இப்போ அவர் என்ன சொல்கிறார் நம்மளை பார்த்து? நீங்கள் ரட்சிக்கப்படாதது நல்லா இருந்திருக்குமே. ரட்சிக்கப்பட்டுட்டு அதிகமான நமக்கு நியாய தீர்ப்பில், அதிகமான ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுது? அதிகமான ஆக்கினி தீர்ப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவங்க அறியாமல் இருக்கிறாங்க, அவங்கள குறித்து நானே பார்த்துக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம வளர்ச்சி இல்லாத முதிர்ச்சியை வராமல் ஒரு குழந்தைகளை போல நம்ம அப்படியே உட்காந்து மறுபடியும் ஏன் லேட்டாக வரீங்க, மறுபடியும் ஏன் இப்படி ஜெபம் பண்ண தெரியல, ஏன் மறுபடியும் நீங்கள் அப்படி இருக்கீங்க, இப்படி பாருங்க, ஏன் நீங்கள் வந்து ஆராதனையில் நல்லா ஆண்டவரை உற்சாகமாக தொழுது கொள்ள முடியல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்படியே உலக காரியங்களே சுற்றி நிற்கிறோம். இல்லையா? உலக மயக்க நம்மளை என்ன பண்ணுது? ஒரு முதிர்ச்சி இருக்குனால, புரியுங்களா? சூரியன் காலையில் உதிக்கிறதுக்கும் 1 மணிக்கு உதிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அதிகம் உஷ்ணாகுது, அது மேலே ஏற என்ன பண்ணுது? அது மாதிரி நீங்கள் வளர ஆவியில் வனலாக இருக்கணும்ல, அக்னியாக மாறணும்ல, அக்னி ஜுவாலியே எரியணும். வசனம் வாசிக்கிறோம், நீ அக்னி ஜுவாலின்னு பாட்டெலாம் பாடுறோம். ஆனால் அதெல்லாம் பாடினாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எப்படி வாழணுன்றது என்ன சொல்லிக்கிறாரு? நீங்கள் அக்னி ஜுவாலியை போல் எழும்பணும்ல, ஏன் எழும்ப முடியல? அந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்காக நீங்கள் பிரயாசப்படுறதில்ல. எவ்வளோ வசனம் வருது, ஆனால் அதை கேட்குறீங்க, அதை போய் அபியாசம் பண்ணுறதில்ல, அதுக்காக உட்காரதில்லை, அதுக்காக டைம் எடுக்கிறதில்ல. என்னை ஆண்டவர் ரட்சித்து ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்து என்னை வந்து அவர் விலைக்கு கொடுத்து வாங்கிட்டார். இப்போ நான் கர்த்தருடையவன், நான் எது செய்தாலும் ஆண்டவர் தான் என்னோட, நான் கேட்டு தான் ஆண்டவர் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு என்ன பண்ண முடியல, நம்மளால் முயற்சி எடுக்க முடியல. எது செய்தால் நம்மளே செய்து எடுக்கிறோம். அல்லையா? நம்ம இஷ்டத்துக்கு செய்தால் அது ஆண்டவர் முடிப்பார். அதை நீங்கள் என்ன பண்ணோம்? நான் வந்து யார்? உங்களை பெற்ற இடத்த ஆண்டவருக்கு நீங்கள் என்ன இருக்கிறீங்க? பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இப்போ பிள்ளைகளை யாருடைய பேச்சை கேட்கணும்? தகப்பனுடைய பேச்சை கேட்கணும். அப்போ தகப்பன் என்ன சொல்கிறாரு, தேவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும். இன்னிலேருந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டாரு, உன்னை தத்து எடுத்துட்டாரு, நீ ஆண்டவருக்குரியவளாக மாறிட்ட. இப்போ ஆண்டவரை போல் நீ மாறுவதுக்கு தான் ஆலயம். அல்லையா? ஆண்டவரை போலே வாழ்ந்து காட்டணும். நீ நடந்தால் ஆண்டவரை போல் நடக்கிற மாதிரி நடக்கணும். நீ பேசணும், ஆண்டவர் பேசுகிற மாதிரி பேசணும். நீ மற்றவங்க இடத்துல கிரியை செய்தால் அந்த கிரியை வந்து ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை மாறுறதுக்கு தான் ஆலயம். அல்லையா? இங்கே வந்து நம்ம வெறுமையாக போகிறதுக்காக இல்லை, இங்கே வந்து கற்று தேறி வளர்ந்து அவரை போல சாட்சி உள்ள நம்ம வாழணும். அல்லையா? அதை தான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலவையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். யாரு? நீங்கள் ஜபத்துக்கு வரீங்க, உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு இன்றைக்கி போவாதே. ஏன் சொல்கிறாரு? உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன பண்ணாது, மீட்டிங் போவாதே. ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் சாட்சியம் இல்லாதனால தான் போவாதுன்றாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு பிசாசு குறி சொல்கிறாவி என்ன சொல்லுது? நீங்கள் ஜெபம் பண்ண போகும்போது அந்த மேய்ப்பரையும் விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்லுது? அது பவுலையும் எங்களையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லை? பவுலோட ஒரு கூட்டம் வருது, அவங்க ஜபத்துக்கு போகிறாங்க. உன்னதமான தேவனுடைய, இவங்களாம் யார்? நம்மளாம் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். அல்லையா? அப்படின்னு சொல்லணும் உங்கள் வீட்டுக்காரு. எப்போ அந்த பேர் வரும்? அப்படி உங்கள் வீட்டுக்காரர் சொல்லணும், உங்கள் வீட்டுக்கார அம்மா சொல்லணும், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற சொல்லணும். நீங்கள் பைபிளை கையில் சுமந்து கொண்டு வரும்போதே அவங்க சொல்லணும் உங்களை பார்த்து. பிசாசு சொல்லுது, குறி சொல்கிறாவி, நான் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், இவர்கள் என்ன பண்ணுறாங்க? ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறாங்கன்னு பிசாசு சொல்லுது. நம்மளை இது வரைக்கும் யாருன்னா சொல்லிக்குதா? நம்மளை பார்த்துருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? வீட்டில் ஓடி. ஏன் அப்படின்னா நம்முடைய சாட்சி அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்குது? சரியான சாட்சி இல்லை. வாழ்க்கையில் எப்படி இருக்குது? சர்ச்சை பைபிள் தான் சுற்றிக்கணும் வரேன் தவிர எந்த மாற்றங்கள் இல்லாத வாழ்ந்தோம்னா நம்மை காட்டிலும் அவங்களே விளையாடி பெற்றவங்க அப்படின்னு ஆண்டு சொல்லுவார். இல்லையா? அவங்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி எப்படி இருக்கணும்?
அதிகமாறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. கட்சியில் நம்மை காட்டில் அவங்க அதிக நீதி செய்திருவாங்க. அதனால தான் நம்ம வேதத்தை கையில் சுமந்துட்ட பிறகு என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ அந்த நாட்கள் இருந்து மரணம் அறிந்த வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்காகவே வாழணும். ஏன்னா ஆண்டவர் உங்களை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டார். நீங்கள் 10 சவரன் நகையை வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய கையில் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா நீ அது விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. புரியுங்களா? அது உங்களுடைய கையிலேருந்து மரணம் அறிந்த வரைக்கும் அந்த கழுத்துலேருந்து என்ன பண்ணுறது இல்லை. அதை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சில என்ன பண்ண மாட்டாங்க, அதை மட்டும் நான் கொடுக்க மாட்டேங்க அப்படின்வாங்க. சொல்கிறாங்களே இல்லையா? இல்லைங்க, அது வந்து எங்கள் வீட்டில் அம்மா போட்டால் இதை அது வந்து அப்படியே தான் இருக்கணும், வேறு எதனா பார்க்கலாம் அப்படின்றவாங்க. மரணம் அறிந்த வரைக்கும் அது என் கழுத்துலேயே இருக்கணும். ஏன்னா அது நமக்கு விலை கொடுத்து வாங்கி மாட்டிருக்கிறேன். அது மாதிரி ஆண்டவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டார். இப்போது ஆண்டவர் கையில் நம்ம இருக்கிறோமா, நம்ம அவர் கையில் இருக்கணுமா, அவர் நம்ம கையில் இருக்கணுமா? சிஸ்டரோட ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, நீங்கள் அவரை தேடினால் அவர் கண்டாடிவீங்க, நீங்கள் விட்டுட்டா என்றைக்கு நம்மளை விட்டுருவார். அப்போ நம்ம தேடினா தான் நம்ம அவர் கையை பிடிக்கிறேன்னு அர்த்தம். இப்போ அவர் நம்ம கையை பிடிக்கணுன்னா நீங்கள் தியானித்தீங்கன்னா ஆராய்ந்தீங்கன்னா அவர் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ண கையை ஆண்டவரே நீங்கள் என் கையை என்ன பண்ணாதீங்க, பிடிக்காதீங்க, நான் உங்கள் கையை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறனால தான் நீங்கள் அடிக்கடி விட்டுறீங்க. அதான் சொல்ல விட்டுட்டா என்றைக்கும் கை விடுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும்? அப்போ நம்ம பார்த்து சாட்சி கொடுக்கறதுக்கு தான் அந்த சபைக்கு வரோம். நம்ம எதுக்கு உபவாசத்துக்கு வரோம், எதுக்கு பைபிள் கிளாஸுக்கு வரோம், எதுக்கு ஆண்டு விழா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு ஆண்டு விழா கொண்டாடுறேன்னா இந்த ஆண்டு விழாவில் இது எத்தனாவது ஆண்டு விழா? 18 ஸ்டார்ட் ஆகுது. 17 ஆத்துமாக சபைக்கு புதுசாக பார்க்கணும். அன்றைக்கி 17 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆளுக்கு ஒரு ஆத்மா ரட்சிப்புகளை நடத்தி இருக்கணும். அன்றைக்கி வந்து நாளைக்கு சனிக்கிழமை ஆண்டு விழா கொண்டாட போகிறோன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அவங்கள கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் சேர்க்கணும். நம்ம வெறும் ஆண்டு விழா மட்டும் செலவு பண்ணி பணத்தை செலவு பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஆண்டு விழா ஆண்டவர் மகிமைப்படுவாரா? 17ஆம் ஆண்டு காலை வைக்கிறோம். நம்ம ஒரு 17 பேர் உள்ளே கொண்டு என்ன பண்ணணும்? சைனமாக செய்யக்கூடாதா? ஒரு ஆண்டு விழா வருஷத்துக்கு டெய்லி வருதா இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை வருதா? அப்போ அந்த அடுத்த ஆண்டு விழாவை நீங்கள் 18க்கு போனோன்னா 18 ஆத்மா மனதில் உள்ளே வரணும். வரணுமா வரக்கூடாதா? நம்மளே ரச்சு போட்டு வெளியே போயின்னுக்கிறோம். நம்ம ரச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துன்னு இருக்கிறோம் காலங்களில் அப்படியே. புரியுங்களா? யாராவது ஒரு வார்த்தை கடிந்து பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அந்த சர்ச்சை விட்டுக்கு அதோட ஸ்டாப் ஆகிடும். இன்றைக்கி நிறைய பேர் வராது காரணம் என்னென்னா அதுதான். புரியுங்களா? ஏதாவது ஒன்று பேசிட்டானா அது என்ன ஆகிடுது? ஞானமுள்ளவனை கடிந்து கொள்ளும் போது அவன் ஞானத்தில் தேறிடுவான். கடிந்து கொள்ளுறதுக்குன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அடுத்த உயர்வுக்காக தான். ஆனால் நம்ம நினைக்கிறோம் இவங்க என்னையே பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லி உடனே நம்ம சர்ச்சை விட்டு ஓடிடுறோம். அப்படியே ஒரு கூட்டம் வராதுவே என்ன ஆகுது? அப்புறம் அவங்க போய் நம்ம சும்மா இருக்கிறாங்களா அதே வார்த்தையே என்ன பண்ணுறாங்க? இந்த சர்ச்சையில் இருக்கிற ஃபோன் நம்பரே அவங்ககிட்ட இருக்கும். 2-3 பேர்கிட்ட அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. புரியுங்களா? நம்ம நீங்கள் சர்ச்சுக்கு போய் நிற்கிறீங்க, அவங்க சும்மா இல்லை எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? நம்ம பிசாசு தந்திரமாக வஞ்சிப்பான். அப்படியே உங்களை நிறுத்துவான், ஸ்டாப் பண்ணுறான், நீ போவாதே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களோட வாழ்க்கை விட்டு வெளியே வச்சு கொண்டு வந்துடுவான். பிசாசு இப்படி தான் செய்வான் எப்பவுமே. புரியுங்களா? நம்ம எதுக்கு ஆண்டவர் கண்டிக்கிறாரு? ஒருத்தரை நேசிக்கிறான்னா அவங்க தான் கண்டிப்பாங்க. அல்லேலூயா அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நான் நேரத்தில் தேவன் அதிகம் அன்பு கூர்ந்தாரோ அவங்கள என்ன பண்ணுறாரு? நேசித்து சிக்ஷிக்கிறாராம், கண்டிப்பாராம். ஏன் அப்படின்னா கண்டிக்கிற பிள்ளை சிக்ஷிக்கிற பிள்ளைங்க தான் வந்து தப்பித்து கொள்ளும். அல்லேலூயா. கண்டிக்கிற சிக்ஷிக்கிற சபை வந்து வளர்ந்து வரும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஐயோ என்னை பற்றி அப்படி சொல்லிட்டாரே, அது ஏன் சொன்னார்? நீ வசனத்தை யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் யாரத்தில் அன்பு கூறாரு அவங்கள தான் அதிகமாக சிக்ஷித்தார். அல்லேலூயா. ஏன்னா இன்னும் அந்த மரத்தில் அவர் கிளையை உடைக்கிற அதிக கனி கொடுக்கும்படி அந்த கிளையை என்ன பண்ணுறாரு? அது கிள்ளி போடுறாரு. அதுதான் சிக்ஷிப்பு. அப்போ நீ கனி அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு சிக்ஷிப்பு வரும், கண்டிப்பு வரும். அதிக கனி பார்க்கணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதிக கனி அன்பு பெருகி இருக்கணும், நீடிய பொறுமை பெருகி இருக்கணும், தயவு பெருகி இருக்கணும், இச்சடக்கம், சமாதானம், சந்தோஷம், விசுவாசம் இதெல்லாம் பெருகணுன்னா உங்களை கண்டிக்க நீங்கள் சிரிச்சிக்க நீங்கள் வளர்ந்துருவீங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள். நம்ம ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு ஆராதனை பண்ணிவிட்டு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் கேட்டு
ஒரு காணிக்கை போட்டு சந்தோஷமாக போகிறது ஆண்டு சித்தம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு தான் சபை. இந்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருக்கணும். அதை ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டுக்கினே இரு, முடிய மறைந்த வரைக்கும் நிலைத்து கொண்டே இரு. எதில் நிலைத்து? உபவாசத்தில் நிலைத்திரு, வேத வசனத்தில் நிலைத்திரு, சுவிசேஷத்தில் நிலைத்திரு, ஆலயத்து கொடுப்பதில் நிலைத்திரு. விடாத என்ன பண்ணுங்க, சபையில் என்னென்ன நடக்கிறதோ அத்தனைக்கும் டைமோட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து முழங்கால் படிட்டு நீங்கள் பாவரிக்கை செய்து சுத்திகரித்து அடுத்த மெசேஜுக்குள்ளே இல்லை ஆராதனைக்குள்ளே இல்லை எது செய்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், ஆயத்தம் ஆயிடணும். அல்லேலூயா. நீங்களே லேட்டாக வந்துங்கனே. ஏன் லேட்டாக வர உங்களுக்கு தெரியும். புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆராதனைனா 9 மணிக்குன்னா நீங்கள் வேகமாக வரணும். அதுக்காக 2-3 நாளைக்கு முன்னாடி ஜோம் பண்ணியிருக்கணும். சும்மா எடுத்த பிறகு அப்படியே மீட்டிங் வர்றதில்லை. அல்லையா. உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு வாரம் சண்டே மெசேஜ் இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, இல்லை புதன்கிழமை சபையில் என்ன நடக்குது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருது. அதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணினே இருக்கணும். ஏன்னா உங்களை ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து மரணம் சந்திக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், ஆண்டவரே சார்ந்து வாழணும். இம்மைக்காக, உலகத்துக்காக, உலக மக்களுக்காக, இல்லை உலகத்தில் நடக்கிற கல்யாணம் கச்சேரி அதுக்கு முழுமையாக என்ன பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அதிக நேரத்தை கொடுத்து அதிக ஓடினக்கூடாது. புரியுங்களா? இதுக்கு தான் முக்கியம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு தான் நீங்கள் முக்கியமானவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க, மத்தேயு 10:37. தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தகப்பனையாவது தாயாவது மகளையாவது மகனையாவது அவரையிலும் அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, நேசிக்கக்கூடாது. புரியுங்களா? நீங்கள் எல்லாத்தையும் நேசிக்கிறீங்க, ஆண்டவர் தான் குறைவாக நேசிக்கிறீங்க. எல்லாரையும் என்ன பண்ணுறோம், ஆண்டவர் சொன்னதுக்கு நம்ம அந்த வசனத்தின்படி இல்லாமல் எல்லாரையும் அதிகமாக நேசித்து எடுக்கிறோம். புரியுங்களா? அதிகம்னா என்ன அர்த்தம்? ஜீவன நாளெல்லாம் எங்கே இருக்கணும், நான் நாளத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சங்கீதம் 27:4 வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அப்படி யாரா சொல்லியிருக்கிறீங்களா? சொல்கிறேங்க, யாரா இருக்கிறீங்களா? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நீங்களே ஆலயம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசு உங்களுக்குள்ளேயே இருக்கணும். ஏதோ வந்து போகிற இயேசுவாக இருக்கக்கூடாது, இல்லை அடிக்கடி பார்த்துட்டு போகிற இயேசுவாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனுக்குள்ளே தங்கி இருப்பதே நாடுவேன்னா அந்த வசனம் வாசிங்க. 1 Corinthians 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அடுத்தது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். எத்தனை முறை சொல்றாரு? அதுல அந்த அர்த்தத்துல 2 வசனம் வாசித்து அதுல எத்தனை முறை நீங்களே ஆலயம் சொல்றாரு? 3 முறை. ஆலயம் பாருங்க, வந்துடுச்சா இல்லையா? நீங்களே ஆலயம். அப்போ எப்படி சபை கெடும்? அந்த ஆலயம் எப்படி கெடுக்குது? ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் என்ன பண்ணுறான்? அவனை தேவன் எப்படி கெடுப்பார்? நீங்கள் தான் ஆலயம். நீங்கள் எப்படி உங்கள் ஆலயத்தை யாருக்கு எப்படி கெடுப்பீங்க? நீங்கள் தான் ஆலயமா? நீங்கள் தான் ஆலயம். இந்த ஆலயத்தை இப்போ நான் தான் ஆலயம். ஏன் ஆலயம் நான் இருக்கிறேன்? தேவனுடைய ஆவியில் நான் இருக்கிறேன். தேவனுடைய ஆவி என்ன பண்ணுது? எனக்குள்ளே இருக்குது. நான் என்ன மாறிட்டேன்? தேவனுடைய ஆலயமாக மாறிட்டேன். இந்த ஆலயத்தை எப்படி நான் கெடுக்க முடியும்? சொல்லுங்கம்மா. அவர் சொன்னதெல்லாம் நாம் செய்யாமல் சொல்லாதெல்லாம் நம்ம செய்திருந்தா கெட்டுறோம். அவர் என்ன சொல்கிறாரு? இரவும் பகலும் என்னை தியானம் பண்ணு அப்படின்றாரு. நம்மள இரவும் பகலும் என்ன பண்ண முடியல? இரவும் பகலும் ஜெபம் பண்ணுன்றாரு. நம்மளால் இரவும் பகலும் ஜெபம் பண்ண முடியல. இரவும் பகலும் என்ன பண்ணேன்? நேரத்தோடு ஆலயத்துக்கு வானா வர முடியல. ஏன்னா அப்படின்னா நம்ம மாறுபாடான சந்தையிலேருந்து வந்துட்டோம். ஆனால் மறுபடியும் எங்கே போகிறோம்? அதே எகிப்தை நோக்கி பார்க்குறோம். ஏன்னா எகிப்தில் என்ன ஆச்சு? ஆண்டவர் எகிப்திலேருந்து வந்தாங்களே, அவங்களுக்கு என்னென்ன கேட்டார்? கொடுத்தாரு இல்லையா? புரியுங்களா?
ஆண்டவர் சொன்னார், காடை மட்டும் அவங்களுக்கு கொடுக்கலையாம், முதலைங்களை கொண்டு வந்து அந்த முதலைங்களை வெட்டி கட் பண்ணி அந்த கறியும் கொடுத்துருக்கிறாரு. அவன் சாப்பிட்ருக்கிறான்னு நம்ம கேள்விப்படுறோம். எத்தனை பேர் அந்த வசனத்தை வாசித்திருக்கிறீங்க? முதலைங்க கொடுத்தாரா இல்லையா? அப்போ காடையை காட்டில் முதலுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? ஏன் முதலையை கட் பண்ணி கொடுத்தாரு? ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. என்னது? கன்றுக்குட்டியை உருவாக்கின பிறகு அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணாங்க? லாஸ்ட்டில் நல்லா சொல்லுங்கள் சத்தமாக, வணங்கினாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க? எல்லா காதனைகளை எல்லாம் நகைகளை போட்டு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்கினாங்க, ஆராதனை செய்தாங்க, எல்லாம் நிர்வாணமாக்கப்பட்டாங்க, எல்லாமே நடந்தது. கடைசியில் அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணாங்கன்னு கேட்டேன். அதை நறுக்கி சாம்பலாக்கி போட்டு குடிக்க சொன்னாங்க. எதுக்கு? இனிமேல் அதை விற்கிறதே நினைக்கக்கூடாது, விற்கிறதே நான் சாப்பிட்டேன் போ. நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் எடுத்து போடக்கூடாது, அந்த கடவுளை அப்படி இப்படி பண்ணுவாங்க. எரித்து நம்ம என்ன பண்ணோம்? சாம்பல் ஆக்கணும், எல்லாமே சாம்பல் ஆக்கணும். அந்த விக்கிரத்தின் கிரிகள் எல்லாம் நமக்குள்ள சுபாவங்கள், பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, வீடு ஆசை, வேலை ஆசை, எனக்கு நாங்கள் போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிற ஆசை, எல்லா ஆசைகளும் என்ன பண்ணோம்? நீங்கள் தான் சாம்பல் ஆக்கணும். அல்லையா? இல்லை எல்லாத்தையும் நீங்கள் போய் சுற்றி இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது. அப்போ பாருங்கள், அதை அரைச்சி அதை தண்ணியில் ஊற்றி என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கொடுக்குறாரு. குடித்தவங்க தப்பிக்கிறாங்க. அல்லையா? அதை குடிக்க சொன்னார் இல்லையா? எல்லாம் குடித்தாங்க. ஆனால் பாளையத்தில் புறம்பாகவும் உள்ளம் புறம்பாக சிலவங்க உள்ளே வரல. சில தேவனுடைய பிள்ளைங்க என்ன பண்ணல, வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னார்? எலியேசர் என்ற ஒரு லேவி இருந்தார். அந்த லேவி என்ன பண்ணுறாரு? அவங்கள போய் எல்லோரும் கொண்டு என்ன பண்ணுறாரு? பட்டயத்தை இடுப்பில் வச்சு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் கொண்டு போடுறாங்க. லேவியர்கள் தான் போய் கொண்டு போகிறாங்க. லேவியர் தான் மோசோட இணைஞ்சாங்க. புரியுங்களா? ஆரோனுடைய மகன். அதுக்கு அடுத்தது அதே ஆகோர் எலியேசருக்கு ஒரு ஆசாரியாக மாறுறான். திரும்ப ஆசாரியர் இருந்து அவன் என்ன பண்ணுறான்? பிணக்காசுன்னு ஒருத்தர் எழும்புறான். புரியுங்களா? ஆரோனுக்கு 4 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க அந்நிய அக்னியை கொண்டு வந்ததுனால, அதாவது ஆண்டவர் ஆராதனை சொல்லாதுக்கு முன்னாடி அவங்க ஆராதனை பண்ணாங்க. அது பேர் அந்நிய ஆராதனை. புரியுங்களா? அப்போ ஆராதனைன்றது ஆண்டவர் சொல்கிறாரு, அதே நகைகளாக முடித்து அந்த அவங்க போட்டு வந்ததில் கம்பல் கூட ஒரு அந்நிய ஆராதனையா? நீங்கள் போட்டுங்கிற காதில் என்னது? அது அம்மா காதில் கம்பல் போடலையா? ஒரு காதனை கூட அந்நிய ஆராதனை சொல்லிக்கிறாரு இல்லை? ஏன்னா அது ஆராதனைக்கு யூஸ் பண்ணதுனால அப்படி சொல்கிறார் ஆண்டவர். அவ்வளோ பரிசுத்தத்துக்காக பயங்கரமானவர் நம்முடைய ஆண்டவர். யார்? பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் உள்ளவர். அல்லையா? அது பாருங்கள், பரிசுத்தனா என்னன்றது தேவனை போல அங்கேயும் கற்றுக்கொள்ள முடியாது. புரியுங்களா? பரிசுத்தம் என்ன செய்யணும், நீ என்ன செய்யக்கூடாதுன்றதை கற்றுக் கொடுக்குறது தான் ஆண்டவர். அப்போ நம்ம தான் ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவனுக்கு எடுத்தால் நீங்கள் என்ன பண்ண, ஆண்டவர் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்திருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் கெட்டுடுவீங்க. நீங்களே அதே ஆத்மாவை என்ன பண்ணுறீங்க? அந்த ஆலயத்தை கெடுக்குறீங்க, உள்ளான மனுஷனை கெடுத்துறீங்க. நீங்கள் உள்ளான மனிதனை கெடாதபடி இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தேவனுடைய ஆலயம்னு சொல்லணும். அந்த ஆலயத்தில் அவர் சொன்னபடியே நான் வாழ்ந்து காட்டுவேன். அல்லையா? அதான் கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவன் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அது ஒரு ரகசியம். அதான் ஆண்டவர் சொன்னார். இயேசுவும் உள்ளே வந்துட்டார். ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்டாச்சு. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. இனி என்ன பண்ணுறதுல நம்ம இந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தான் ஆலயன்ட்டு நம்ம அறியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்கு சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், உங்கள் மேய்ப்பர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல் நம்ம என்ன பண்ணுறோம்? வரோம் சபைக்கு, இஷ்டம் போல் போகிறோம். தேவனுடைய ஆலயன்றது கொஞ்சம் என்ன பண்ணுறோம்? அசதியாக நம்ம அந்த வேலையை செய்கிறோம். அசதியாக வசனத்தை வாசிக்கிறோம். அவனுடைய வேலையை அசதியாக செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவளாக மாறிடுறோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சபை முடியும் போது ஆரம்பத்தில் விசுவாசி நான் கழுத்தை வெட்டி தரேன்று வந்தாங்க. நான் தலையே கொடுத்துட்றேன், என் வீட்டை விட்டு கொடுத்துட்றேன், என் வீட்டை விற்று நான் என்ன பண்ணுறேன், இந்த சபையை கட்டுறேன் அப்படின்னு வந்தவங்க 10 வருஷம் ஆன பிறகு என்ன ஆகிட்டாங்க? அந்த விசுவாசி ஒரு சீசனாக மாறி இருக்கணும், ஒரு உடன் ஊழியக்காராக மாறி இருக்கணும், ஒரு மூப்பராக இருக்கணும். ஆனால் 10 வருஷம் ஆன பிறகு அந்த விசுவாசி என்ன பண்ணிட்டாங்க? ஒரு அவிசுவாசம் மாறிட்டாங்க. அவிசுவாசம் மாறி கடவுளே இல்லை, நான் ரொம்ப கண்டுபிடிச்சிட்டேன். ஆரம்பத்தில் எப்படி வந்தாங்க சபைக்கு? எப்படி வந்தாங்க?
தன் உயிரை கொடுக்குற அளவுக்கு வந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் எதையும் செய்ய வல்லவனாக இருக்கிறேன், ஆண்டவருக்காக என் உயிரை தரேன், ஆண்டவருக்காக என்னையே தரேன், ஆண்டவருக்காக நான் எல்லாத்தையும் தரேன். போக போக கடைசியில் உன்னை நீ தராமல், அப்புறம் உன் பிள்ளைகளை தராமல், அப்புறம் எதையும் தராமல், அப்புறம் உனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நீயே எழுதி நீயே வச்சுக்கின்னு, அப்புறம் அது கேட்டால் இது எனக்கு அப்பா கொடுத்த சொத்து, இது அம்மா கொடுத்த சொத்து அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்க முடியாது. 10 வருஷம் ஆன பிறகு அவிசுவாசம் மாறி 20வது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ண, நான் அற்ப விசுவாசியை மாறி அப்புறம் சபையை விட்டு விலகி போய் அப்புறம் துர்குணமாக வாழ்ந்து இயேசுவே பின்பற்றாமல் ஏதோ சர்ச்சுக்கு வந்து சொல்லி அப்புறம் கல்லறைக்கு இடத்த தேடிக்கின்னு இப்படியும் வாழ்ந்துட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு சபையில் இருந்தால் நாளுக்கெல்லாம் என்ன வேணும், எல்லாத்தையும் தேறினவளாக இருக்கணும். வசனத்தில் தேறி இருக்கணும், ஜெபத்தில், துதியில், ஆராதனையில், அதுக்கு அடுத்தது கொடுப்பதில், தாங்குவதில், உதவி செய்வதில், ஆத்ம ஆதாயத்தில், சுவிசேஷம் அறிவிப்பதில், இரவு ஜெபத்தில், உபவாசத்தில், சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி மக்களை போய் சந்திப்பதில், ஒரு வைராக்கியமாக எழும்பாத அது வரைக்கும் எழுப்புதலே வராது. அல்லேலூயா. சும்மா எழுப்புதில் வந்துட்டால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் போய் இந்த பர்மாவில் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் 1 மாதம் இங்கே தங்கிடுங்க. என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து டிக்கெட்டு நாங்கள் கொடுக்குறோம், உங்களுடைய போகிறதுக்கு டிக்கெட்டு கேன்சல் பண்ணுங்கள், அந்த காசு வேணாம், இந்த ஒரு 85,000 ரூபாய் போனால் போகுது. நான் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இங்கேயே இருங்க, நீங்கள் 1 மாதம் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த மாதத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்றாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க அங்கேயும் ஊழியம் இருக்குது, நான் போய் அதெல்லாம் நடத்தணும், அடுத்த முறை நாங்கள் வரோம் அப்படி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 மாதமாவது நீங்கள் போட்டு வாங்க. எத்தனை மாதம்? இப்போ 21 நாளில் 10 ஆத்மா மனம் திரும்பி ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. 10 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லா வசனத்தில் வளர்ந்து பெறுகிறவர்களாக. ஒரு அம்மா சொல்கிறாங்க, 100 மடங்கு எங்கள் சர்ச்சையில் வந்து நீங்கள் மெசேஜ் கொடுத்தீங்க, இப்போ சாட்சி கொடுங்கன்னு எழுப்பும் போது அந்த அம்மா பாஸ்டர் அம்மா சொல்கிறாங்க, 100 மடங்கு எங்கள் சர்ச்சையில் என்ன நடக்குதோ அதான் நீங்கள் பேசின்னு இருக்கிறீங்க. நீங்கள் ஒன்று கூட பேசின வார்த்தையில் நீங்கள் 2 ஹவர் மெசேஜில் இந்த 2 ஹவரில் 100 மடங்கு என்ன பண்ணிட்டீங்க. அதனால் எங்கள் சர்ச்சு பிரதிஷ்டைக்கு புதுசாக கட்டி நிறைவேற்றும் போது நீங்கள் தான் வரணும். அல்லேலூயா. அந்த சர்ச்சில் வந்து சாம் ஜபதராயை போய் மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்ல, நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறீங்க, அவரை போலவே பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே ஐயா வந்து போவார், அவர் மரண சந்திக்கு முன்னாடி வருவார். மோகன்சலன் சார் வந்திருக்கிறார், பெர்க்மசாய் வந்திருக்கிறாரு, நம்முடைய தேசத்துலேருந்து நிறைய, இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே இவ்வளோ சத்தியத்தை வச்சுருக்கிறாரு, உங்கள் அம்மா மேலே வச்சுருக்கிறாரு, நல்லா நீங்கள் எடுத்தீங்க. அடுத்த மீட்டிங் வந்து இதே மாதிரி போர்டு வச்சு எங்களுக்கு சத்தியத்தை சொல்லித்தாங்க. எப்படி ஒய்எம்சியில் போய் நடத்தணும், நாங்கள் ஒய்எம்சியில் கிளாஸ் எடுத்தோம், 5 மணி நேரம் பைபிள் கிளாஸ் நடக்கும். அது நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்கள் சர்ச்சில் இதே மாதிரி நடத்தி கற்றுக் கொடுங்க. அப்படி எல்லா போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சத்தியத்தை சத்தியமாக ஆய்வேன் விதைத்தார். 21 நாள் முடிஞ்ச பிறகு அருமையான மோகன்சலான் ஐயா என்னுடைய சொப்பனத்தில் வராரு. இந்த சாவியை நீங்கள் வச்சுங்க, இனிமேல் நீங்கள் தான் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும், இந்த இதெல்லாம் நீங்கள் தான் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த சாவி என்கிட்ட கொடுக்குறாரு. சாவி எதை குறிக்கிறது? திறவுகோலை குறிக்கிறது, வசனத்தை குறிக்கிறது, சத்தியத்தை குறிக்கிறது. புரியுங்களா? எவ்வளோ மக்கள் என்ன பண்ணாங்க, மனம் திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. சத்தியத்து மேலே ஒரு பசி தாங்க வந்துடுச்சு எல்லாருக்குள்ளேயுமே. புரியுங்களா? 3 மாதம் ஆனால் கரெக்டாக எங்களுக்கு வருஷத்துக்கு 4 முறை நீங்கள் வந்து போனோம். புரியுங்களா? கூட யார் இன்னும் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நாங்களே என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டில் நாங்களே போடுவோம். நீங்கள் கொண்டு வாங்க, உங்களோட யார் கொண்டு வாங்க, எங்கள் வீட்டில் தான் தங்கணும், ஹோட்டல் கூட நீங்கள் தங்கக்கூடாது அப்படின்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சத்தியத்து மேலே இருக்கிற பசி தாகும். அல்லேலூயா. அப்போ தான் இதுக்கு நம்ம படித்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஓடி உடைத்ததே அங்கே தான் அந்த அருமை வந்து பயங்கரமாக தெரிஞ்சுது. புரியுங்களா? அவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, சாதாரண விசுவாசிக்கு பேசுகிறாங்க இது மாதிரி. அல்லேலூயா. ஊழியக்காரர் பேசுகிறது செகண்டு, ஆனால் ஃபஸ்ட்டு பேசணுங்களாம் விசுவாசி தான். புரியுங்களா? அதனுடைய எல்லா தேவைகளும் நாங்கள் சந்திக்கிறோம், நீங்கள் வரணும், அடிக்கடிக்கு வந்து 2 மாதம் தங்கி எங்களுக்கு என்ன பண்ணுங்க, எங்களுக்கு இது மாதிரி சொல்லித்தாங்க. புரியுங்களா? வரவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, ஆனால் சத்தியத்தை நாங்கள் வந்து கேட்கல. இது சத்தியம், இது தெளிவாக இருக்கிறது, எந்த ஒரு குழப்பம் இல்லை, தெளிவாக எடுக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உள்ளத்திலே பயங்கரமான மாற்றங்கள். அல்லேலூயா. அவங்களாம் எழும்பும் போது நிச்சயமாக அந்த பட்டணத்தை என்ன பண்ணுவார்,
ஆனால் அநேக மக்களை கொண்டு வருவார். பெரிய பெரிய சபையை என்ன பண்ண முடியும்? கட்டி நிறைவேற்ற முடியும். சத்தியத்தை அறியும் போது சத்தியம் என்ன பண்ணிடும்ல? விடுதலாக்கிடும். அதனால தான் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தை விடக்கூடாது. அதனால தான் சத்தியத்தை நல்லா மேயணும். பைபிளை எடுத்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் பைபிளை 7 முறை உங்கள் இருதயத்தில் போய் வர்ண வசனம். சங்கீதம் 12:6 படி கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருகி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிற கர்த்தருடைய சொற்கள் என்ன? நீங்கள் கேட்குறீங்க பாருங்க, இந்த வார்த்தை வசனம் சத்தியம் புரியுங்களா? கர்த்தருடைய சொற்கள் சொல்லுங்க, எத்தனை முறை? 7 முறை என்ன பண்ணியிருக்கணும்? எங்கே புடமிடப்படணும் சொல்லுமா? ஒரு குகைனா என்ன? உங்களுடைய இருதயம். மண்ணுனா என்ன? மண் குகை. மண்ணுனா என்ன? சரீரம். மண் குகையில் 7 முறை நீங்களே அனுப்பணும். எத்தனை முறை? அனுப்பி அது தியானிக்கணும், சிந்திக்கணும், யோசிக்கணும், நினைக்கணும், முயற்சி எடுக்கணும். நீங்கள் இந்த வசனத்தை வாசித்துக்கினே என்ன பண்ணணும்? தேடணும், ஆராயணும், தியானிக்கணும். அப்போ 7 முறை உங்களுடைய 7 முறை இந்த ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தி 22, 21 படி நீங்கள் கண்டினியூ இதை வாசித்து தேடி ஆராய்ந்து தியானித்து இப்படி 7 முறை நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு 10 வருஷம் நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்கன்னா ஒரு 7 முறை இது உள்ளே போய் வெளியே வரணும். அப்போ தான் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? உங்களுடைய இருதயம் எப்படிமா இருக்கும்? 7 முறை என்னுடைய வார்த்தை உள்ளே போய் வந்தால் உத்தமமாக மாறும். நான் மாறும், உத்தம இருதயம் மாறும். உங்கள் வாய் எப்படி இருக்கும்? வெள்ளிக்கு ஒப்பாக சுத்த சொற்களாக மாறும். பல பேச ஆரம்பிச்சிடுங்க. நெகட்டிவாக பேசவே மாட்டீங்க, பாசிட்டிவாக தான் நீங்கள் பேசுவீங்க. எது இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை பேசுவீங்க, வசனத்தை பேசுவீங்க, சத்தியத்தை பேசுவீங்க. ஏன் அப்படின்னா இது 7 முறை உள்ளே கொண்டு போகிறீங்க. நீங்கள் உட்காந்திங்கன்னு இதை வாசிக்காமல், தேடாமல், ஆராயாமல், தியானிக்காமல், எதுவும் பண்ணாமன்னா எப்படி ஆத்ம ஆதாயம் பண்ண முடியும்? எப்படி சாட்சியாக வாழ முடியும்? எப்படி நம்ம இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு நமக்கே தெரியாது போயிடும். அல்லையா? நம்ம ஆண்டோட பிள்ளைன்னே நமக்கு தெரியாது போயிடுது கடைசி வரைக்கும். எல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா தான் வரதா இருக்குது. காலம் ஏன் அப்படி ஆகிடுதுன்னா அவங்க ஆண்டர் மேலே இருக்கிற அன்புனா இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. அல்லையா? ஆண்டர் மேலே எப்படி இருக்கணும்? எண்ணியில் அதிகமாக யாரும் என்ன பண்ணக்கூடாது? நேசிக்கக்கூடாது, அன்பு கூறக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்னா அவர் ரட்சிக்கப்பட்டு உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டார். இப்போ அவரு தான் நீங்கள் அதிகமாக அன்பு கூறணும். உன் பிள்ளையை நீ பெற்று எடுத்துகிட்டு 15 வருஷம் 20 வருஷம் அதுக்கு கஷ்டப்பட்டு அதை வளர்த்து அதுக்கு நல்ல உணவு கொடுத்து, உடை கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து, பணம் கட்டி படிக்க வச்சு எல்லாம் சேர்த்து ஒரு 20 வருஷம் ஆன பிறகு உங்கள் பிள்ளை பக்கத்து வீட்டில் போய் அவங்கள போய் அப்பா அம்மான்னு கூப்பிட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ வேதனைப்படுவீங்க? நான் தாம்மா உனக்கு அப்பா அம்மா, அவங்க கிடையாது, நீ என்கிட்ட மாப்பா அப்படின்னு கூப்பிட்றீங்க. இல்லைம்மா, அவங்க தான் எனக்கு அப்பா அம்மா, நீங்கள் கிடையாது அப்படின்னு சொன்னால் உங்கள் மனம் உடையுமா, துக்கப்படுமா? இல்லை நீங்கள் வாழ்வதுக்கு இன்னும் வாழ்க்கை வாழ்வீங்களா? நொறுங்கி போயிடும். இல்லையா? அப்போ ஆண்டவர் ஒரு 20 வருஷம் உங்களுக்கு சபையில் வச்சுருக்கிறார், 10 வருஷம் வச்சுருக்கிறாரு. உங்களை ரட்சித்து இதெல்லாம் உருவாக்கி கொண்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வருஷம் வளர ஆண்டவர் விட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வேலையை அசதியாக செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் எண்ணிலும் நீங்கள் யாரும் என்ன பண்ணிடாதீங்க? அதிக அன்பு செலுத்திடாதீங்க. எனக்கு மட்டும்தான் அதிக அன்பு. ஏன்னா வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உனக்கு எல்லா தேவையும் அவர் தான் சந்திப்பார். நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்னிலேருந்து பரலோகம் உனக்காக திறந்திருக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய எல்லா தேவைகளும் பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கணும்? நீ அங்கே தான் நோக்கி பார்க்கணும். அங்கே தான் இறங்கி வரும். சகல நன்மைகளும் எங்கே இருக்குது? யாக்கோபு 1:17 வாசிக்கிறேன்ல. நன்மையான எந்த ஈவும் பாருங்க, நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பாருங்க, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. நம்முடைய தேவனுக்கு என்ன பேரு? ஜோதிகளின் பிதா. ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்போ ஜோதிகள் பிதாவினிடத்திலிருந்து நம்முடைய எல்லா தேவைகளும் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இந்த சபை எப்போ வளர்ந்து மேலே வரணும், இந்த சபைக்கு வேறு இடம் எப்போ கொடுக்கணும். நம்ம சொல்லலாம் இல்லை, ஆண்டவரே கண்ட்ரோல் பண்ணுறாரு. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம்,
ஆனால் கர்த்தர் தான் அது எல்லாம் செய்வார். ஏற்ற நேரங்கள் வரும்போது அவர் பணத்தை கையில் கொடுப்பார், பொருளாதாரத்தை கையில் கொடுப்பார். நாம் போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு இடத்த வாங்குவோம். ஏன்னா சபை வளர வளர இந்த சபை அவருக்கே தெரியும், இதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து வந்து பத்தாது. இது வந்து ஒரு 1000 பேர் உள்ளே வரணுன்னா இது உட்கார முடியுமா? ஒரு 500 பேர் உட்கார முடியுமா? இங்கே ஒரு 200 பேர் உட்கார முடியுமா? முடியாது. அப்போது ஸ்ட்ரென்த்து ஏற ஆண்டவர் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்கூல் வந்து அவங்க எல்கேஜி நடத்தினே இருப்பாங்க. டக்குன்னு ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வரணுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த எல்கேஜியோடைய ஸ்ட்ரென்த்து பெருகும் போது ஃபஸ்ட் ஸ்டாண்ட் அவங்களே உருவாக்கும், கவர்மெண்ட் தான் ஆர்டர் வாங்கிடுவாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வந்து பெருகும் போது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நடத்துவாங்க. 5ஆம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் வேறு இடத்துக்கு போயிடுதுன்னு சொல்லிவிட்டு இதில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால, நீங்கள் நல்ல எஜுகேஷன் கொடுக்கறதுனால டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வாங்கிடுவாங்க. டக்குன்னு 10ஆம் கிளாஸ் வரும்போது அவங்கள என்ன பண்ண முடியல, பயங்கரமான ஸ்ட்ரென்த் பெருகிறதுனால அது 12th வரைக்கும் போக ஆரம்பிச்சிடும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த ஜனம் அப்படியே நம்ம என்ன பண்ணோம், இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, காலேஜ் ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் வாங்கினே போவாங்க மேலே மேலே மேலே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படுது. அதே போல் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம சபையில் 100 பேர் 200 பேர் வந்துட்டாங்கன்னா இதே இங்கே தான் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆராதனை செய்ய சொல்ல மாட்டார். உடனே சொல்லுவார், இந்த பட்டணத்துக்கு போ. அங்கே தான் ஒரு அம்மா வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து 10 சென்ட் இருக்குது, அதை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்வாங்க. அல்லேலூயா. அவங்க வந்து நம்ம போவாங்க. இன்னொருத்தர் அம்மா வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, எங்ககிட்ட வந்து இந்த இடம் இருக்குது, இது விற்று நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தசபாகமாக அதை வாங்கிக்க அப்படின்னு சபைக்கு என்ன பண்ணுவாங்க, 2 கோடி கொடுப்பாங்க. உடனே என்ன பண்ணுது சர்ச்சு, இது ஒரு மையமாக வைத்து இது என்ன பண்ணுவோம், ஒரு ஜபகோபுரம் வச்சுட்டு அதை போய் சர்ச்சாக மாறிடுச்சு. கர்த்தர் அதை கட்டிக்கினே இருப்பார். ஏன்னா பரத்திலேருந்து ஜோதிகள் பிரதானத்தை என்ன பண்ணோம், எல்லா நன்மைகளும் இறங்கி வரும், நம்ம தேடி வரும். ஏதோ நம்ம மட்டும்தான் நம்ம சர்ச்சை நடத்துகிறன்ற இல்லை, நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். எது வரைக்கும் இருப்பார், முடிவு பறிஞ்ச வரைக்கும் நான் எங்கே இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பறிஞ்ச வரைக்கும் சகல நாட்களிலும் நானே பக்கத்து வீட்டில் இருக்கிற சொன்னார், உங்களோட கூடவே இருக்கிறேன். அப்போ உங்களோட கூட இருக்கிறவர் அவரே நடத்துவார். நீங்கள் அவருக்கு விட்டு கொடுக்கலன்னா, உங்கள் மனசை அவர் மேலே வைக்கலைன்னா, உங்கள் மனசை உறுதியாக அவர் மேலே என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கம்மா. பூரண ரட்சிப்பானது ஞானமும் அறிவும் காலங்கள் உறுதியாக இருக்கிறது. நீ அவர் மேலே எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். யூதா 1:20 சொல்கிறாரு, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. உங்க மகா பரிசுத்தமான, என்ன பரிசுத்தம், மகா பரிசுத்தமான விசுவாசம். புரியுங்களா? அதில் எப்படி இருக்கணுமா, உறுதியாக இருக்கணும். அங்கே வாஸ்தெல்லாம் பூரண ரட்சிப்பில் உறுதியாரு. அப்புறம் ரோமர் 12:12 என்ன சொல்லுது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. நம்பிக்கையிலே எப்பவுமே சந்தோஷமா இருங்க. உபத்திரத்திலே பொறுமையா இருங்க. உபத்திரம் வரும்போதெல்லாம் எப்படி இருக்கணும், பொறுமையா இருங்க, கோவப்படக்கூடாது. உபத்திரத்தில் எப்பவுமே பொறுமையாயிடணும். ஜெபத்திலே எப்பவுமே உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்பிக்கையிலே எப்பவுமே எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருப்பீங்க, எனக்கு இது வரும், கட்டாமல் செய்வார், இந்த மாதம் முடியறதுக்கு முன்னாடி அது செய்து முடிச்சிடுவார். புரியுங்களா? இது வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணி வந்திருப்பீங்க ஒரு காரியத்துக்காக. ஆனால் அவர் மேலே நம்பிக்கை வைக்காது, யார் மனுஷன் மேலாம் போய் நம்பிக்கை வைப்பாங்க. அல்லேலூயா. ஏதாவது அவர் செய்திருவாரா, இவர் செய்திருவாரா, இது அப்படி கிடையாது. அவர் மேலேயே உங்களுடைய நம்பிக்கை இருந்தால் தான் அந்த சந்தோஷம். நம்பிக்கை வைக்கும் போது சந்தோஷமாக இருக்கணும். அவர் மேலே நம்பிக்கை வச்சிடணும். அந்த நம்பிக்கை அதான் சொல்கிறாரு யோபு சொல்லும் போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். என்னை கொலை பண்ண விட பரவாயில்ல, ஆனால் அவர் விட மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு அந்த நேரத்துக்கு சொல்கிறீங்க, ஆனால் அந்த பிறகு என்ன பண்ணுறீங்க, தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கிறீங்க, டக்குன்னு கிரியை மாற்றிடுறீங்க. முடியாதப்பா, நான் பார்க்கணும். ஏன்னா அந்த நம்பிக்கை உடைக்கிறதுக்கு பிசாசு வருவான். அதனால தான் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் சந்தோஷமாக இருங்கள். எப்போதும் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணினே இருங்க. எப்போதும் என்ன பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினே இரு, ஜெபத்தை விடாத. புரியுங்களா? கர்த்தர் எடுத்து சொல்லினே இரு. கர்த்தர் எங்கே வானத்துக்கு பூமிக்கு நடுவில் உட்காந்துக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறார் இயேசு, உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு.
உங்களை நடத்துகிறவர் இயேசு ஆவியானவர், அவர் தான் நடத்துகிறார். நீங்களே ஆலயம். நீங்களே ஆலயமாக இருக்கும்போது எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும் அவர் மேலே. கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் நடத்துவார். அவசரப்படக்கூடாது. உபத்திரம் வருமா என்ன பண்ணோம்? உபத்திரம் எப்படி இருக்கணுமா? உறுதியாக சொன்னார். உபத்திர பொறுமையாக இருங்க. நான் உபத்திரப்பட்டது நல்லது. என்ன பண்ணுறாரு? பிரமாணம் என்ன? இந்த வேதத்தை என்ன பண்ணோம்? நம்முடைய பிரமாணங்களில் நல்லா எப்படி இருக்கணும்? அதை இரவு பகலமாக பார்க்கணும். உபத்திரம் வரும்போது வசனம் தான் பேசணும் நம்மக்கிட்ட. அதை பிரமாணங்கள், நீதியின் பிரமாணம், பரிசுத்த பிரமாணம், நியாய பிரமாணம், பிரதான பிரமாணம், இதெல்லாம் என்ன பண்ணோம்? இதெல்லாம் வாசித்துனே இருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணாது? அந்த பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் வளரும்போது அந்த உபத்திரம் உங்களை விட்டு அப்படியே போயிடும். இல்லையா? அந்த பொறுமை என்பது உபத்திர பொறுமைனா அந்த பொறுமைக்குள்ளே தான் அந்த வேதத்தை எடுத்து பிரமாணங்களை தேடுறோம். பொறுமை என்பது என்ன? பொறுமை டக்குன்னு வந்து டக்குன்னா போவோம். பொறுமை எப்படிமா இருக்கும்? ஒரு விதை விதைக்கிறாங்க நிலத்தில். அந்த விவசாயி எத்தனை மாதம் பொறுமையாக இருக்கிறாரு? கரும்பு விதைக்கிறாங்க. அந்த கரும்பை போட்ட பிறகு அதை அறுவடை செய்யறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 1 வருஷம். அவர் உடனே பொறுமை இல்லாமல் ஒரு 3 மாதத்தில் வெட்டினா ஆகும். அது மாதிரி நம்ம என்ன பண்ண கூடாது? சில காரியத்தில் டக்குன்னு நம்மளே ஒரு சுயநலத்தோடு ஒரு பொறுமையை காத்திருக்காம டக்குன்னு நம்ம உள்ளே போந்து பிசாசனை பண்ணுவான். இப்போ முடிச்சிடு வேலையை, இப்போ கட்டிட்டு வீட்டை, டக்குன்னு லோனு போட்டுரும் அப்படின்னா நீங்கள் போடுவீங்க, கட்டுவீங்க, அந்த இடம் வேறு ஏதாவது இருக்கும். இல்லையா? அந்த இடத்துக்காரர் வந்து உங்களை பிடிச்சிப்பாங்க. புரியுங்களா? இல்லை உங்கள் சொந்தத்துலேயும் சொல்லுவாங்க இதில் பங்கு வேணுன்றுவாங்க டக்குன்னு. அப்போ பொறுமையாக இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நீ எதை செய்யணுமோ அதை அவர் ஒழுங்குபடுத்தி கொடுப்பார் கையில். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையாக பிரமாணங்கள் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அந்த உபத்திரம் வரும். 4 பேர் 4 இடத்துல பேசுவாங்க. உபத்திரம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது சரீரத்தில் கிடையாது. உபத்திரம் எங்கே இருக்கும்? நம்முடைய ஆவி ஆத்மஸ்தத்தில் உபத்திரம் எங்கே வரும்? ஆத்மாவில் துன்பம் வரும், ஆவியில் உபத்திரம். சரீரத்தில் இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொல்லி தந்தேன். நீங்கள் போய் பார்த்தா தானே யூடியூப்பில் இதுமாதிரி மெசேஜ் பண்ணி இது பார்க்க மாட்டீங்க. 24 மணி எதனா பண்ணி அதை பார்த்துன்னு உட்காந்துப்பீங்க. அப்புறம் என்ன பார்த்துன்னு கேட்டால் அதுவும் தெரியாது. இதெல்லாம் அந்த கேள்விக்கு பதில் வருது. உபத்திரம் ஆவியில் அப்படின்னு போட்டிருக்குது பைபிளில். துன்பம் இருதயத்தில், பாடு சரீரத்தில். இதுமாதிரி ஆண்டு பிரித்து வச்சு திருத்தவத்தை வச்சுருக்கிறார். எல்லாத்துக்குமே திருத்தம் இருக்கிறது. அல்லையா? ஆவி ஆத்மஸ்தத்தில் என்ன வரும்? ஆவியில் உபத்திரம். அதனால தான் பிரமாணம் தேடுறோம், ஆவியில் வசனத்தை தேடுறோம். அப்போ அந்த உபத்திரத்தை எடுத்துருது. அது நான் உபத்திரப்பட்டது நல்லது, உங்களுடைய பிரமாணங்களை நான் துன்பப்பட்டது எதுக்கு? தேவ பக்தியை நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். அப்போ தேவ பக்தி என்னன்னா உங்கள் இருதயத்தை கரைப்படுத்தாத காத்துக்கணும். புரியுங்களா? லஞ்சம் கேட்பாங்க, ஆனால் நீ தேவ பக்தியாக இருக்கிற, அதனால் துன்பம் வரும். வருமா வராதா? பரவாயில்ல, நான் லஞ்சம் கொடுத்துட்டு அந்த இதை வாங்கிடுறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது. அப்போ அந்த தேவ பக்தியாக நடக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? துன்பப்படுவார்கள். புரியுங்களா? பாடுகள் இல்லைன்னா என்ன இருக்காது? ஆளுகை இல்லை. அப்போ சரித்திர பாடுபடணும், உழைக்கணும் ஊழியத்துக்காக. எதுவுமே செய்யாமல் எப்படி ஆளுக்குள்ளே போக முடியும்? 1000 வருஷத்தில் 1000 வருட அரசாட்சிக்கு போகணுன்னா என்ன செய்யணும்? பாடுகளை என்ன பண்ணோம்? ஏசன சொன்ன நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் என்ன பண்ணிட்டார்? சுமந்துட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பாடுகள் என்ன பண்ணுறோம்? பாடுகள் வரும்போது அது செய்யணும். இரவெல்லாம் உட்கார்ந்த ஜபத்தில் என்ன வரும்? சரித்தில் பாடு வருமா வராதா? அதான் பாடு ஏற்றுக்கணும். உட்காடுறோம், தூக்கத்தை கிரையை செலுத்துகிறோம். பாஸ்டிங் வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு 10 நாள் பாஸ்டிங் வந்து ஜோம் பண்ணுறோன்னா 10 நாள் என்ன பண்ணுறோம்? சரீரத்தில் ஆகாரம் கேட்கும், சாப்பிட்ரு எதனா சாப்பிட்ரு. யாருக்குன்னா தெரியாது, என்ன பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்துடு, யாரா பார்க்க போகிறாங்க. அப்போ நீ பாடுபட உனக்கு என்ன இல்லை? அதான் சொன்னார், நான் பாடுபட்டேன், கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டேன். பாடுகள்ங்கிறது அங்கே தான் கீழ்ப்படுதல் வரும். பாடுபடாத என்ன பண்ணுறது? நம்ம கீழ்ப்படியிலே இல்லை. அதிக வேலை செய்தால் தான் கீழ்ப்படியில் வரும். நீ சரீரத்தை சோர்வாக, நீ சரீரத்தை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா கீழ்ப்படியில் உனக்கு வராது. மாஸ்டருங்க அந்த வசனத்தை முடிக்க போகிறோம். இப்போ 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் குமாரனாயிருந்தும் பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு
தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. போதும். அப்போ பாருங்க, தான் பாடுபட்ட பிறகு என்ன பண்ணுறாரு? பாடுபட்ட பிறகு அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்கிறாரு. அப்போ இந்த சரீரத்தில் பாடு வரும்போது கீழ்ப்படுதல் தானே வந்துடும். அதாவது மரணம் அறிந்த வரைக்கும் என்ன பண்ணார்? அவர் கீழ்ப்படைந்தவராக இருந்தார் பிதாவுக்கு. அவர் சொன்னதெல்லாம் ஆண்டு பிதா கேட்டார். அவர் பாருங்கள், ஒரே முறை தான் கேட்குறாரு, பிதாவே இந்த உங்களுடைய சித்தமானால் என்ன பண்ணுங்கள், இந்த பாத்திரம் என்ன நீங்க கொடுமான்னு கேட்குறாரு. ஆனால் என்ன பண்ணல ஆண்டவரே, அப்பா நீங்கள் வந்து பாடுபடணும், மக்கள் வந்து என்ன பண்ணணும், பாவத்திலேருந்து விடுதலை பண்ணனா நீ சிலுவைக்கு போய் ஆகணும், அந்த பாடு வரும் உனக்கு. ஆனால் அந்த பாடு உனக்கு வரல அப்படின்னா ஜனங்க ரசிக்கப்பட முடியாது, யாரும் என்னை பரலோகத்துக்கு கொண்டு வர முடியாது. அல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த பாடுக்கு உட்படுத்துகிறாரு. இப்போ நீங்கள் உங்களை பாடுக்கு உட்படுத்திங்கன்னா கீழ்ப்படுத்தாலாம் வந்துடும். நீங்கள் கீழ்ப்படுத்தா உங்கள் வீட்டுக்காரர், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? கீழ்ப்படிவாங்க. அப்போ நீங்கள் பூரணமான போல் அவங்க பூரணமாவாங்க. நம்ம கீழ்ப்படியாதனால தான் அதுவும் கீழ்ப்படியதில்லை. நீ எப்படி பேசுகிறியோ அப்படியே தான் உங்கள் பிள்ளைங்க பேசுவாங்க. நீ எப்படி கீழ்ப்படியாது போனால் அது பிள்ளைகள் கற்றுக்கிட்டே வரீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதை தான் கடைசி வரைக்கும் வரும். அல்லையா? நீங்கள் அடியேன்னு கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி எப்படின்னா இருந்திருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் மிக அவசியம். அப்போ எப்படி கீழ்ப்படி வரும்? பாடுகள் வரும்போது, வேலைக்கு சின்ன சின்ன வேலைக்கு செய்ய முடியாது நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அங்கே கீழ்ப்படி வராது. அல்லையா? அப்போ ஊழியத்தில் பாடுபடணும், உலகத்திலையும் பாடுபடணும், நீ குடும்பத்திலையும் பாடுபடணும். பாடுகள் பெருகும் போது சரீரம் என்ன பண்ணும்? தானாகவே கீழ்ப்படியும். அல்லையா? எல்லாம் ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தலாம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.